ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ஸ் இதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபோட்டோசிந்தசிஸ் இன் பிளான்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக தெரியும். பிளான்ட் வந்து நம்மளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறது தான் ஸ்டார்ச். ஓகேங்களா? ஸ்டார்ச்சு, கார்போஹைட்ரேட் ஜென்ரல் ஃபார்மில் என்ன? CH2O n டைம்ஸ். குளுக்கோஸ் பார்த்தீங்கன்னா C6H12O6. இதுதான் குளுக்கோஸுடைய ஃபார்முலா. ஸோ இந்த ஸ்டார்ச் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சன்லைட். இதெல்லாம் க்ரீன் பிளான்ட்ஸ் பண்ணும். வித் த யூஸ் ஆஃப் H2O ஸ்ப்ளிட் பண்ணி ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணும். இதில் இருக்கிற H+ ரிலீஸ் பண்ணி NADPH ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். மீதி ரிலீஸ் ஆகிற எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் கேரியரில் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ATP ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகும். ஓகேங்களா? இதுவே இந்த கீமோ ஆட்டோட்ராஃபிக் இருக்குது பார்த்தீங்களா, H2, அது வந்து H2S யூஸ் பண்ணும். அது வந்து H2S யூஸ் பண்ணும்போது சல்ஃபர் ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக அதுலேயும் H2 யூஸ் பண்ணும். H+ தனியாக யூஸ் பண்ணும், எலக்ட்ரான் தனியாக யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணி வாட்டரு, சன்லைட்டு, அப்புறம் CO2 யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். நம்மளுக்கு ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ண நம்ம பார்த்தது C2C6H12O6. இந்த ஸ்ட்ரெயிட்டாக குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையோஸ் பாஸ்பேட்னா கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டு. கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டு இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணோம். இதிலிருந்து நம்மளுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும் 6 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணால். அப்புறம் இதிலிருந்து மறுபடியும் நம்மளுக்கு 6 டைம்ஸ் CO2 எடுத்துக்கிட்டோம்னா கிளிசரால்டு 3 பாஸ்பேட் குளுக்கோஸ் கிடைக்கும். அதிலிருந்து நம்மளுக்கு ஸ்டார்ச் கிடைக்கும். நிறைய குளுக்கோஸ் இருந்தால் ஸ்டார்ச் கிடைக்கும், கார்போஹைட்ரேட். ஸோ இப்படி தான் ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே ஃபார்ம் ஆனத ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா, ரெஸ்பிரேஷனில் தனித்தனியாக பிளான்ட் அதுக்கு தேவையான எனர்ஜி யூஸ் பண்ணுறது தான் ரெஸ்பிரேஷன். ஓகேங்களா? ATP NADP அது சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, அது வாழ்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம இந்த ஃபோட்டோசிந்தசிஸில் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் இதில் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பிரேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீஃபை வந்து இன்க்ளூசிவ் ஒரு டெஸ்ட் டியூப்ல வச்சுட்டாங்க வித் KOH கூட காட்டன். KOH என்ன பண்ணோம்? CO2 அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போ இந்த லீஃபில் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதை இன்னொரு பாதி லீஃப் எடுத்துகிட்டு போய் ஏரில் எக்ஸ்போஸ் பண்ணி வச்சாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 2 லீஃபையும் ஸ்டார்ச்சுக்கு டெஸ்ட் பண்ணாங்க. டெஸ்ட் பண்ணும்போது அந்த 2 லீஃப்ல பார்த்தீங்கன்னா அந்த ஏரில் எது எக்ஸ்போஸ் ஆகிருக்கோ அதுக்கு தான் வந்து ப்ரெசென்ட் ஆகிடுச்சு. லீஃப் டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் ஸ்டார்ச். இது வந்து எக்ஸ்போஸ்டு பார்ட் ஆஃப் த லீஃப். பாதி லீஃப் வந்து இந்த டெஸ்ட் டியூப்ல இருந்துச்சு பார்த்தீங்களா, CO2 சோக்கடு காட்டனில். அதாவது அதில் வந்து CO2லாம் அப்சர்வ் ஆயிருக்கு KOHனால. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? டெஸ்டட் நெகட்டிவ். ஓகேங்களா? ஸோ இப்படி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏரை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசப் ப்ரீஸ்ட்லி என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைஸ் இருக்குங்களா, அதை வச்சு ஒரு மவுஸு ப்ளஸ் கேண்டில் வச்சுருந்தாங்க. இந்த கேண்டிலும் CO2 அப்சர்வ் பண்ணும், ஆக்சிஜன் எடுத்துக்கும் அதை எரியறதுக்கு. ஓகேங்களா? இதுவும் O2 எடுத்துக்கும் அது வாழ்கிறதுக்கு. ஸோ ரெண்டுமே செத்துருச்சு கொஞ்ச நேரத்தில். கேண்டிலும் அணைஞ்சிருச்சு, மவுஸும் செத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு லீஃப் வச்சுருந்தார். இந்த லீஃப் என்ன பண்ணும்? CO2 எடுத்துக்கிட்டு O2 ரிலீஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த CO2 எடுத்துகிட்டு O2 ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த மவுஸ் என்ன பண்ணுச்சு? இந்த O2 எடுத்துகிட்டு உயிர் வாழ்ந்துச்சு. அதே இந்த O2 எடுத்துகிட்டு அதுவும் ஃபயர் அணையாமல் இருந்துச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ணார். சம்திங் வந்து இந்த லீவ்ஸ் வந்து வெளியே விடுது, அதை எடுத்துக்கிட்டு தான் நாம் இந்த லிவிங் ஆர்கனிசம் மவுஸும் அந்த ஏர் அந்த பேர்ன் ஆகிற அந்த கேண்டிலும் வந்து உயிர் வாழுது, அது அணையாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் இங்கன்ஹவுஸ் அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஸ் பண்ணுற ஏர் வந்து பாருங்கள், பிளான்ட் ப்ராசஸ் நடக்குது, அதனால ஏர் ஃபவுல் ஆகுது, கொஞ்சம் என்னமோ வெளியே வருது, அதான் ஃபவுல்னு சொல்லியிருந்தாங்க. பர்னிங் கேண்டில்ஸ், ப்ரீத்திங் அனிமல்ஸ் இது ரெண்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த பிளான்ட்டை தண்ணியில் வச்சுருந்தாங்க. ஸோ தண்ணிலாம் உங்களுக்கு தெரியும் காமனாக. ஸோ தண்ணியில் நிறைய ஒரு பிளான்ட்டை வச்சு வித் சன்லைட், அந்த லீவ்ஸ் நிறையா இருந்துச்சு தெரியுங்களா? ஸோ சன்லைட் கொடுக்கும்போது என்ன ஆச்சுன்னா, பிரைட் சன்லைட்டு இங்கேருந்து பபிள்ஸாக ரிலீஸ் ஆனிச்சு மேலே. ஸோ அதை வச்சு பிளான்ட் வந்து எதுவும் ஒரு கேஸ் வெளியே வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அப்புறம் அந்த பிளான்ட் எப்படி சன்லைட் அப்சார்ப் ஆகுது, அதுக்கு நிறைய ஸ்பெக்ட்ரம்லாம் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஸ்பெக்ட்ரம் ஒவ்வொரு ஸ்பெக்ட்ரம் குளோரோஃபில் A, B அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க ஸ்பெக்ட்ரம் எப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் கிளாடாஃபோரா க்ரீன் ஆல்கே, அதில் வந்து குளோரோஃபில் A க்ரீன் பிக்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. ஃபைனலாக ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வந்தாங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் ஈக்குவேஷன். CO2வையும் H2வையும் எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு லைட்டு வித் ஹெல்ப் ஆஃப் லைட்டு CH2O பேசிக் காம்பனண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டு அண்ட் O2 எவால்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அந்த காம்பவுண்ட் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, n டைம்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு இது கிடைக்கும். குளுக்கோஸ் கிடைக்கும், கார்போஹைட்ரேட்டு. ப்ளஸ் வந்து H2O மட்டும் எடுக்காமல் வேறு எந்த பொருள் வேணால் எடுத்துக்கலாம். H2Aன்னு எடுத்துக்கலாம். இந்த H2Aங்கிறது H2Sஆக இருக்கலாம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் நம்ம கீமோட்ராபிக் பாக்டீரியாஸ்லாம் சல்ஃபர் பாக்டீரியா, க்ரீன் சல்ஃபர் பாக்டீரியா, பர்பிள் பாக்டீரியா, அது என்ன பண்ணும்?
இங்கே வந்து நம்ம ஓட்டு எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக ஓட்டு கிடைக்கும். H2 எடுத்துக்கிட்டோம்னா ஆக்சிஜன் ப்ராடக்ட் ஓட்டு கிடைக்கும். இங்கே H2S எடுத்தோம்னா ஆக்சிடேஷன் ப்ராடக்டாக எஸ் கிடைக்கும். இப்போ ஏன்னு விட்டுருக்காங்க சிம்பிளாக ஜென்ரலாக கோசம். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஆக்சிடேஷன் ப்ராடக்ட் வேரி ஆகும். இங்கே சல்ஃபர் சல்ஃபேட் ஃபார்ம் ஆகும், இங்கே ஆக்சிடேஷன் ப்ராடக்ட்டு ஓட்டு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இதை வந்து இதெல்லாம் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி ஃபைனலாக நம்ம ஃபோட்டோசிந்தட்டிக் ரியாக்ஷன் எழுதுனாங்க. ஓகேங்களா? அதாவது 6CO2 6 டைம்ஸ் கார்பன் தேவை. CO2 வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது 6 சைக்கிள் நடக்கணும். ஓகேங்களா? 6CO2 + 12H2O 12 மாலிகுல்ஸ் ஆஃப் வாட்டர் தேவை. வித் த ஹெல்ப் ஆஃப் லைட்டு கிவ்ஸ் 1 குளுக்கோஸ் மாலிகுல். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் நம்மளுக்கு கிடைக்கிது. இது மாதிரி நிறைய குளுக்கோஸ் மாலிகுல்ஸ் தான் ஸ்டார்ச். ப்ளஸ் 6H2O 6 வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபார்ம் ஆகுது, ப்ளஸ் 6O2 இது அப்படியே வெளியில் எவால்வ் ஆகுது, ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே. தென் வேர் டஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ்? ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க, குளோரோபிளாஸ்ட் நடக்குது. அதில் 2 டைப் இருக்குது. லைட் ரியாக்ஷன்ஸ் இருக்குது, டார்க் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. லைட் ரியாக்ஷன் லைட்டு தேவைப்படும். இதுதான் ஃபோட்டோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மெயினாக அந்த CO2 வந்து ஃபிக்ஸ் ஆகிறது, சரி CO2 வந்து எடுத்துக்கிறது. ஓகேங்களா? லைட் ரியாக்ஷன்ஸு, அதாவது லைட் ஸ்பிளிட்டிங்னு சொல்லலாம். CO2 எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் லைட் ஸ்பிளிட்டிங்னு சொல்லலாம். லைட் ஸ்பிளிட்டிங் ஆஃப் H2O. H2O ஸ்ப்ளிட் பண்ணி H2O2 ரிலீஸ் ஆகும். O+O 2 டைம் O+O வந்து H2 ரிலீஸ் ஆகும். இது வெளியில் எவால்வ் ஆகணும். இந்த H2 வச்சு NADPH ப்ரொடியூஸ் பண்ணும், சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணும் அடுத்து டார்க் ரியாக்ஷன் செய்கிறதுக்கு. அப்புறம் இந்த மீதி இருக்கிற எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகிறத வச்சு நம்மளுக்கு ATP ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ATP இந்த NADPH எடுத்துகிட்டு போயிட்டு டார்க் ரியாக்ஷனில் கொடுத்தோம்னா அது CO2 எடுத்துக்கிட்டு அதை போய் CO2 மெயினாக ஃபிக்ஸ் ஆகுது டார்க் ரியாக்ஷனில். CO2 ஃபிக்ஸ் பண்ணி டார்க் ரியாக்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு ட்ரையோஸ் பாஸ்பேட் கொடுக்கும். ட்ரையோஸ் பாஸ்பேட்ஸ்னால் என்ன சொல்லியிருந்தேன்? ட்ரையோஸ் பாஸ்பேட்ஸ்னால் கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்டு 3 பாஸ்பேட். இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் நிறைய சேர்ந்தால் தான் நம்மளுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். அதில் தான் ஸ்டார்ச் கிடைக்குது, அதுதான் சாப்பாடு. ஓகேங்களா? இதுதான் அந்த காம்பினேஷன். ஓகேங்களா? லைட் ரியாக்ஷனில் நம்மளுக்கு சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணது எதுக்குன்னா நம்மளுக்கு இல்லை, அந்த பிளான்ட்டுக்கு சாப்பாடு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணது. அந்த எனர்ஜி வச்சு தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? இங்கே வந்து நம்மளுக்கு H2O தேவைப்படுது ப்ளஸ் லைட்டு, இங்கே CO2 தேவைப்படுது. இங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ATPயும் அண்ட் NADPH. NADH இல்லை, NADPH. அது வந்து இங்கே தான் இந்த NADPHங்கிறது பிளான்ட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டார்க் ரியாக்ஷன் கிடைக்குது, அதில் இருந்தால் நம்மளுக்கு குளுக்கோஸ் வருது, இல்லை ஸ்டார்ச் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டார்க் ரியாக்ஷன் நிறைய டைப் இருக்குது, அதை அப்புறம் பார்ப்போம் நம்ம பின்னாடி. ஸோ பேசிக்காக இதில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைட் ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிரானாவில் நடக்கும், இல்லை இந்த ஸ்ட்ரோமா லேமாவில் நடக்கும். மீதி இருக்க நம்ம பெரிய மேட்ரிக்ஸ் சைட்டோபிளாசம் தான் தெரியுதுங்களா, இதுதான் மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் ஸ்ட்ரோமான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோமா இதில் தான் வந்து டார்க் ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? இந்த கிரானாவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் இருக்கும். PS1 அண்ட் PS2 இருக்கும் தைலகாய்ட்ஸில். அந்த கிரானானா பெரிய ஸ்டாக் ஆஃப் காயின்ஸ் இருக்குல்ல, அதில் அந்த இப்படி நிறையா இருக்கிறதுல ஒரே ஒன்று எடுத்தீங்கன்னா தான் அதுக்கு பேர் தைலகாய்டு. ஒன்றே ஒன்று எடுத்திங்கன்னா THY தைலகாய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தைலகாய்டில் மெம்பரைன் இருக்குது. ஸோ இந்த மெம்பரைனில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் மெம்பரைன் பிரித்தோம்னா இதில் தான் வந்து ATP ப்ரொடியூஸ் ஆகும். மெம்பரைனில் தான், இந்த மெம்பரைனில் தான் PS1 PS2 ரெண்டுமே இருக்கும். அதனால் ரெண்டு வச்சு நான் சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்பிலேஷன் நடக்கும். இந்த நான் சைக்கிளிக் சைக்கிளும் பின்னாடி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சைக்கிளிக் நடக்கணும்னா அது வந்து ஸ்ட்ரோமா லேமெல்லாவில் நடக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரோமா லேமெல்லாவில் PS2 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பிலேஷன் நடக்கும். ஸோ இதை டீட்டெயிலாக கீழே பார்க்கலாம். ப்ளஸ் இதுதான் குளோரோபிளாஸ்ட்டு. இந்த குளோரோபிளாஸ்ட்டில் தான் நம்மளுக்கு மெயினாக ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு கிரானானான்னு தெரிஞ்சிச்சு. கிரானானா ஒரு ஸ்ட்ராக் ஆஃப் காயின்ஸ் ஃபுல்லாக இருக்கிறது. இதில் ஒரே ஒரு காயின் தான் தைலகாய்டு. ஓகேங்களா? இந்த தைலகாய்டில் சென்ட்ரல் இருக்கிறது லூமன் வாட்டர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஸ்ட்ரோமா லேமாலானா ஒரு கிரானாவையும் இன்னொரு கிரானாவையும் கனெக்ட் பண்ணுறது. நடுவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டார்ச் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. லிப்பிட் ட்ராப்லெட் லிப்பிட் ஸ்டோர் பண்ணியிருக்கிறது. இது ரிபோசோம்ஸ். ரிபோசோம்னா 70S ரிபோசோம்ஸாக இருக்கும். யூகாரியாட்டிக்கில் 70S இருக்கிறது இங்கே தான். சைட்டோபிளாஸ்மில் இருக்கிற ரிபோசோம்ஸ்லாம் 80S ரிபோசோம்ஸ். இதெல்லாம் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷனில் படிச்சிருப்பீங்க. இந்த ஸ்ட்ரோமாவில் நம்மளுக்கு வந்து மேட்ரிக்ஸ் என்சைம்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? குளோரோபிளாஸ்ட் DNA இருக்கலாம், ctDNAன்னு சொல்லுவாங்க. DNA இருக்கலாம், RNA இருக்கலாம், ரிபோசோம்ஸ் இருக்கும். இந்த ரிபோசோம்ஸ் புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும். ஸோ இவ்வளோ இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமாவில். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து டார்க் ரியாக்ஷனுக்குலாம் யூஸ் ஆகும். அந்த என்சைம்ஸ் தான் ஒன் ஆஃப் த என்சைம் RUBP. இது பின்னாடி யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இன்வால்வ் இன் ஃபோட்டோசிந்தசிஸ்னு பார்த்தீங்கன்னா
குளோரோஃபில் பி, கரோட்டினாய்ட்ஸ், குளோரோஃபில் ஏ அப்படின்னு நிறையா பிக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் மெயின் பிக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோரோஃபில் ஏ. இதுதான் ரியாக்ஷன் சென்டரில் இருக்கிற பிக்மெண்ட். ரியாக்ஷன் சென்டர்னா மெயின் பிக்மெண்ட். இது நம்மளுக்கு தேவை. மீதி இதெல்லாம் வந்து அசசரி பிக்மெண்ட். அசசரின்னா சைடில் யூஸ் ஆகிறது. ஸோ என்ன பண்ணோம்னா இந்த அசசரி பிக்மெண்ட்ஸில் என்ன பண்ணோம், லைட்டை வந்து ஒரு ஆண்டனா மாதிரி அப்சர்வ் பண்ணும். லைட்டை ஒரு ஆண்டனா மாதிரி அப்சர்வ் பண்ணி மெயின் ரியாக்ஷன் சென்டர் கொடுக்கும். ரியாக்ஷன் சென்டர் என்னது இங்கே? குளோரோஃபில் ஏ. இந்த ரியாக்ஷன் சென்டர் குளோரோஃபில் ஏவில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரான் எக்ஸைட் ஆகும். H2O வந்து என்ன, H2O எப்படி பிரியும்? H+, 2H+ஆக பிரியும். அப்போ 2 எலக்ட்ரான் வெளியே ரிலீஸ் ஆகும், ப்ளஸ் ஒரு O ரிலீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எங்கே நடக்கும்? ரியாக்ஷன் சென்டரில். ஓகேங்களா? இதுதான் குளோரோஃபில் ஏல ரியாக்ஷன் சென்டரில் நடக்கிறது இங்கே. ஸோ இந்த H2O நடக்கிறது இங்கே தான், மெயின் ரியாக்ஷன் சென்டர் இங்கே தான். ஸோ இந்த எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸைட் ஆகி மேலே போகும். ஓகேங்களா? போட்டோ சிஸ்டம் 2ல், போட்டோ சிஸ்டம் 1ல். இந்த அசசரி பிக்மெண்ட்டு ரியாக்ஷன் சென்டர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போட்டோ சிஸ்டம்ஸில் இருக்கும், ஒரு சிஸ்டம் மாதிரி. அந்த போட்டோ சிஸ்டம் 2 இருக்குது. PS2ன்னு ஒன்று இருக்குது, PS1ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு குளோரோஃபில் ஏ தெரிஞ்சு பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலரில் இருக்கும், அந்த பிக் குரோமட்டோகிராம் ஸ்பெக்ட்ரமில் இருக்கிறது. குளோரோஃபில் பி வந்து எல்லோ கிரீன் பிக்மெண்ட்டு, சாந்தோஃபில் எல்லோ, கரோட்டினாய்ட்ஸ் வந்து எல்லோ ஆர் எல்லோ ஆரஞ்சு பிக்மெண்ட். ஓகேங்களா? இந்த ஸ்பெக்ட்ரம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்பெக்ட்ரம் தான் வந்து முக்கியம். இப்போ வந்து பாருங்கள், ப்ளூ ஸ்பெக்ட்ரம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ளூ ஸ்பெக்ட்ரம் தான் குளோரோஃபில் ஏ. இந்த எல்லோ ஸ்பெக்ட்ரம் வந்து கரோட்டினாய்ட்ஸ். இந்த க்ரீன் ஸ்பெக்ட்ரம் வந்து குளோரோஃபில் பி. இந்த ப்ளூ ஸ்பெக்ட்ரம் இருக்க மாதிரியே பாருங்கள், அந்த டைமில் ஃபோட்டோசிந்தசிஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இதுனா ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் மெஷர்டு பை O2 ரிலீஸ். O2 ரிலீஸ் அதிகமான ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக இருக்கிறத வச்சு மெஷர் பண்ணும்போது இந்த ப்ளூ எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ, ஸ்பெக்ட்ரம் அதிகமாக இருக்கோ, அங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. ஏன் ஸ்பெக்ட்ரம் அதிகமாக இருக்குன்னு என்ன அர்த்தம்னா அப்சார்ப் ஆகுது லைட்டு. இப்போ இந்த இடத்துல லைட் அப்சார்ப்ஷன் பை குளோரோஃபில் ஏ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட்டு ரெண்டுமே இது அதிகமாகும் போது ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாகுது. அப்போ மெயினாக நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? குளோரோஃபில் ஏ தான் மெயின் பிக்மெண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இதை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்க குளோரோஃபில் ஏ மெயின் பிக்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். அதில் 2 வேவ்லென்த் இருக்குது அந்த ஃபோட்டோ சிஸ்டம்ஸில். அதான் 2 ஃபோட்டோ சிஸ்டமாக பிரிச்சிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லைட் ரியாக்ஷன் பார்ப்போம். ஸோ லைட் ரியாக்ஷனில் மெயினாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஃபோட்டோ சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? ஃபோட்டோ சிஸ்டம்ஸில் 2 சிஸ்டம் இருக்குது. முன்னே சொன்ன மாதிரி ஃபோட்டோ சிஸ்டம் 2 இருக்கும், ஃபோட்டோ சிஸ்டம் 1. 2 அது ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சதுனால PS1 வச்சாங்க, அப்புறம் இதை கண்டுபிடிச்சதுனால PS2ன்னு வச்சுருந்தாங்க. பட் வந்து எதில் ஃபஸ்ட் நடக்கணும்? இதில் தான் ஃபஸ்ட் நடக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் இதுக்கு போகும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்களே, அது ஃபோட்டோ சிஸ்டம் 1க்குள்ளேயே இருக்கும், ஃபோட்டோ சிஸ்டம் 2க்குள்ளேயே இருக்கும். அதான் லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ், ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கிறது. இது சென்டரில் இருக்கிறது மட்டும்தான் ரியாக்ஷன் சென்டர். அங்கே என்ன இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? குளோரோஃபில் ஏ இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இந்த பிக்மெண்ட் மாலிகுல்ஸ்லாம் அதர் தென் குளோரோஃபில் ஏ, அசசரி பிக்மெண்ட்ஸ். அது ஆண்டனா மாதிரி லைட் அப்சார்ப் பண்ணும். லைட் வர இன்கமிங் லைட்டு சன்லைட்லேருந்து அப்சார்ப் பண்ணி அது என்ன பண்ணும்? வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணும். வாட்டர் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்களா? அந்த எலக்ட்ரானை வந்து மேலே கொண்டு போகும். அது பிரைமரி எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணிக்கும், எக்ஸைட் பண்ணதுனால. ஓகேங்களா? எக்ஸைட் பண்ணனால மேலே போகும். இதுதான் வந்து மெயினாக நம்மளுக்கு லைட் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. ஃபோட்டோ சிஸ்டம் யூஸ் ஆகுது இதுக்கு தான். இந்த LHC மேடப் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிக்மெண்ட் மாலிகுல், நிறைய பிக்மெண்ட் மாலிகுல் இருக்குது. ஸோ அதுதான் வந்து எக்ஸப்ட் குளோரோஃபில் ஏ பார்த்தீங்கன்னா மீதி இருக்க எல்லா பிக்மெண்ட்டும் வந்து ஆண்டனா. அதுதான் லைட்டை அப்சர்வ் பண்ணுறது. அது என்ன பண்ணால் அப்சர்வ் பண்ணி எங்கே போய் கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் கொடுக்கும். ஓகேங்களா? அதுதான் சிங்கிள் குளோரோஃபில் மாலிகுல் ஏ விச் ஃபார்ம்ஸ் த ரியாக்ஷன் சென்டர். ஸோ ரியாக்ஷன் சென்டர் வந்து குளோரோஃபில் ஃபோட்டோ சிஸ்டம் 2 ஃபோட்டோ சிஸ்டமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 1ல் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் சென்டர் குளோரோஃபில் ஏ வந்து எங்கே மேக்ஸிமம் அப்சர்வ் நடக்கணும்? 700 நானோமீட்டர். 700 நானோமீட்டர் என்னது? 7000 ஆம்ஸ்ட்ராங். அந்த வேவ் லென்த்தில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் நடக்கும். இதே அதான் அதனால P700ன்னு சொல்லிட்டாங்க. PS1னா P700, PS2னா P680. ஏன்னா 680 நானோமீட்டரில் மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன் ஆஃப் லைட் நடக்கும். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ சிஸ்டம்னா ரியாக்ஷன் சென்டர் இருக்கும், சுற்றிலே ஆண்டனா இருக்கும். ஓகேங்களா? இதுதான் ஃபோட்டோ சிஸ்டம். ஓகேங்களா? PS1னா இந்த ரியாக்ஷன் சென்டர் வந்து P700. ஓகேங்களா? லைட் இங்கெல்லாம் அப்சர்வ் ஆகி 700 அப்சர்வ் ஆகி இங்கே கொடுக்கும். ஓகேங்களா? ஆண்டனால்றது அதாவது குளோரோஃபில் பிக்மெண்ட்ஸ் வந்து அப்சர்வ் ஆகி அங்கே கொடுக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ட்ரான்ஸ்லேட் பண்ணும். ஸோ இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபோட்டோ சிஸ்டம் 2ல் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் சென்டர் குளோரோஃபில் ஏ இருக்குது. அது வந்து 680 நானோமீட்டரில் அப்சர்வ் ஆகும். அது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ரெட் லைட், ரெண்டுமே ரெட் லைட் தான். இது அரௌண்ட் லைட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த எலக்ட்ரான் வந்து எக்ஸைட் ஆகும், அப்புறம் ஆர்பிட்டோட அதிகமாக போகும். அதாவது மேலே எக்ஸைட் ஆகுது, பிரைமரி அக்செப்டார். PS2னா இது வந்து எக்ஸைட் ஆகிட்டு இந்த பிரைமரி அக்செப்டாருக்கு போகுது. இந்த பிரைமரி அக்செப்டாருக்கு இன்னொன்று PS1க்கு போகும். இந்த PS1 மறுபடியும் இங்கே லைட் 700 அப்சர்வ் ஆகிறதுக்கப்புறம் இங்கே ஒரு பிரைமரி அக்செப்டார், எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகும். அங்கேருந்து கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா NAD ஒரு NADPH ப்ரொடியூஸ் ஆகும்.
ஓகேங்களா. இங்கே ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் மெயின் கான்செப்ட். இசட் ஷேப்பில் இருக்கிறதுனால இது இசட் ஷேப்டு ஃபோட்டோபாஸ்பரிலேஷன். அதான் நான் சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பரிலேஷன். சுத்தலை இது. இன்னொரு கான்செப்ட்னா சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பரிலேஷன். அங்கே ஏடிபி மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்ட் பின்னாடி வருவோம். சரி, இப்போ ஃபோட்டோ சிஸ்டம் 2, ஃபோட்டோ சிஸ்டம் 1 இருக்குது, 2 இருக்குது. அதான் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபோட்டோ சிஸ்டம் 2, இது ஃபோட்டோ சிஸ்டம் 1. ஓகேங்களா. இப்போ நம்ம வாட்டர் மாலிகுல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டை யூஸ் பண்ணி ஆண்டனா வச்சு எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ரியாக்ஷன் சென்டர் போகும்போது வாட்டர் மாலிகுலில் 2 எலக்ட்ரான் 2H + ஒரு ஓவாக பிரிச்சிடும். இந்த ஒரு ஓ ப்ளஸ் இன்னொரு O2 2 உடையும் போது இன்னொரு ஓ சேர்ந்து 2 சேர்ந்து O2 ரிலீஸ் ஆகும், எவால்வ் ஆகிடும். இந்த 2 எலக்ட்ரான் பண்ணோம்னா இங்கேருந்து எக்ஸைட் ஆகும். இதுதான் 2 எலக்ட்ரான். இது எங்கே போய் இங்கே எலக்ட்ரான் அக்செப்டரில் அக்செப்ட் ஆகிக்கும். மறுபடியும் திரும்பி கீழே வரும்போது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். இதுதான் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் தான் கெமியாஸ்மாட்டிக் சிந்தசிஸ். கெமியாஸ்மாட்டிக் ஏடிபி சிந்தசிஸ் நடக்கும். இந்த கான்செப்ட் பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இங்கே தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிபி வெளியில் இருக்கும் ஸ்ட்ரோமாவில், ப்ளஸ் ஒரு பிஐ பாஸ்பேட் சேர்ந்து ஏடிபியை கன்வெர்ட் ஆகும். இந்த ஏடிபி நம்மளுக்கு யூஸ் ஆகும் எங்கே டார்க் ரியாக்ஷனில், அங்கே ஸ்டார்ச் தயாரிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் சாப்பாடு. ஸோ இப்போ எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் சிஸ்டம் வந்துருச்சுங்களா, அதுலேருந்து இப்போ இங்கெல்லாம் எலக்ட்ரான் வந்து அக்செப்ட் பண்ணாது, ஜஸ்ட் வந்து எலக்ட்ரானை கேரி பண்ணி விடும். இங்கே என்ன எலக்ட்ரான் கேரியர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடிசியில் சைட்டோக்ரோம் B3யும் அண்டு சைட்டோக்ரோம் F4 இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சைடு இருக்கும். இப்போ வர இங்கே பிரைமரி அக்செப்டர் எலக்ட்ரான் அக்செப்டர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்க 2 எலக்ட்ரானை அது வந்து இங்கே போகும், இதிலிருந்து கொஞ்சம் இங்கே போகும். இப்படி போகிற சமயத்தில் தான் ஒரு ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும் நம்மளுக்கு. திரும்பி இங்கே போய் PS1க்கு வந்துடும். இந்த PS1 மேலே எலக்ட்ரான் அக்செப்டருக்கு போகும். எலக்ட்ரான் அக்செப்டர் போயிட்டு திரும்பி கீழே வரும்போது இந்த NADP + NADPH மாற்றும். அந்த அச்சு எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அச்சு தான் அங்கே வந்துச்சு. ஓகேங்களா, புரிஞ்சா? இதுதான் வந்து நான் சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பரிலேஷன். அது இசட் ஸ்கீம் ஆஃப் லைட் ரியாக்ஷன். லைட் ரியாக்ஷனில் 2 இருக்குது. இசட் ஸ்கீம் நான் சைக்கிளிக்கு, அது இன்னொன்று சைக்கிளிக்கு. ஓகேங்களா, சைக்கிளிக்கு அடுத்தது பார்ப்போம். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஓகே, சைட்டோக்ரோம்ஸ். அந்த சைட்டோக்ரோம்ஸ் தான் இந்த இடத்துல இருக்கிறது. சைட்டோக்ரோம் B3யும் சைட்டோக்ரோமும் F4 இருக்குது. அடுத்தது இருக்கிறது சைட்டோக்ரோம் B6 அண்ட் F இருக்கும். இப்போ இந்த டவுன் ஹில் டிரான்ஸ்போர்ட்டு ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். இந்த ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இந்த இடத்துல நடக்கிறது. அந்த சைட்டோக்ரோம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல இங்கெல்லாம் எலக்ட்ரான் யூஸ் பண்ணாது, ஜஸ்ட் பாஸ் மட்டும் பண்ணணும், அதான் சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் இந்த ரியாக்ஷன் சென்டர் ஆஃப் PS1 ஆர் ஆல்சோ எக்ஸைட்டடு. இங்கேருந்து எக்ஸைட் ஆகும், அங்கேயும் லைட் அப்சர்வ் பண்ணி எக்ஸைட் ஆகும். இங்கே எக்ஸைட் ஆன மாதிரி இங்கேயும் எக்ஸைட் ஆகும். லைட் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், இங்கே இருக்க லைட் இங்கேயும் வருது, அப்சர்வ் பண்ணி மறுபடியும் PS1 வந்து எக்ஸைட் ஆகும். அந்த இடத்துல 700 தேவைப்படும், இங்கே 680 தேவைப்படும். இங்கே 680, இங்கே 700 நானோமீட்டர். ஸோ கிரேட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இதுக்கு அதிகமாக இருக்கும் இந்த எலக்ட்ரான் அக்செப்டருக்கு. அதனால் NADPH NADP + NADPH மாற்றுறது. ஓகேங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு PS2ல் இருக்குது, அதுக்கப்புறம் மேலே அப்ஹில் மேலே போனால் ஒரு அக்செப்டார், மறுபடியும் டவுன் ஹில் கீழே வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின், அதுக்கப்புறம் போனால் PS1, அப்புறம் மறுபடியும் எக்ஸைட்டேஷன் நடக்குது, மறுபடியும் ஒரு அனதர் அக்செப்டாரில் மேலே படுது, மறுபடியும் கீழே வந்து NADP + NADPH போகுது. இதுக்கு பேர் தான் இசட் ஸ்கீம். ஓகேங்களா. ஓகே, இப்போ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் ஸ்பிளிட்டிங் எங்கே நடக்கும், PS2 நடக்கும். வாட்டரில் எங்கே என்னென்ன மாறுது, 4H + 2H2 கொடுத்தோம்னா 4H + ஒரு O2, 4 எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. இதுதான் நெட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ், இந்த O2. ஓகேங்களா. இந்த 4 எலக்ட்ரான் வந்து PS2ல் தான் கிடைக்குதுன்னா அங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்டார் போகும், அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்லேருந்து PS1க்கு போகும், இங்கேருந்து ஒரு எலக்ட்ரான் அக்செப்டாருக்கு போகும், அங்கேருந்து NADPH ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இதுதான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் சைக்கிளிக் அண்ட் நான் சைக்கிளிக் ஃபோட்டோபாஸ்பரிலேஷன். ஃபோட்டோனா லைட்டை யூஸ் பண்ணி, பாஸ்பரிலேஷன்னா பாஸ்பேட்டை ADP கூட ஆட் பண்ணி ATPயாக வருது. ஓகேங்களா. இந்த ATPயில் 3 பாஸ்பேட் இருக்கும். இப்போ AMPனா மோனோ பாஸ்பேட், ஒரு பாஸ்பேட் இருக்கிறது. ADPனா டை பாஸ்பேட் இருக்கிறது. ATPனா ட்ரை பாஸ்பேட் இருக்கிறது. ஓகேங்களா. இந்த ATPயில் 3 பாஸ்பேட் பாண்ட் இருக்கும். ஓகேங்களா. இந்த பாஸ்பேட் பாண்டு ஹை எனர்ஜி இருக்கும். ATP இஸ் த சோர்ஸ் ஆஃப் கரன்சி ஆஃப் எனர்ஜி கரன்சி சொல்லுவாங்க, மைட்டோகாண்ட்ரியாவில் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இந்த ஒவ்வொரு பாண்டை உடைக்கும்போது நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அதுதான் வந்து மெயின் சாப்பாடு எடுத்துக்கோங்க. குளுக்கோஸ் இருக்கும், குளுக்கோஸ்லேருந்து ATP ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ATP தான் மெயின் கரன்சி ஆஃப் எனர்ஜி. இதை தான் வந்து உடைக்கும் போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜி தான் செல் எடுத்துக்கும். ஓகேங்களா. ANPயில் கம்மி எனர்ஜி, ADPயில் அது கம்மி, ATPயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால் 3 பாஸ்பேட்டை ஆட் பண்ணோம். இப்படி ஆட் பண்ணால் எனர்ஜி ஸ்டோர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த எனர்ஜி ATP எங்கே உடைக்கணும் அங்கே போய் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ கேரி திஸ் எனர்ஜி இந்த கெமிக்கல் பாண்ட்ஸ். அந்த
பாஸ்பேட் பாண்டில் இருக்கும். இந்த ப்ராசஸ் த்ரோ விச் இது பார்க்குறது தான் பாஸ்போரிலேஷன். எங்கே நடக்குது? மைட்டோகாண்ட்ரியா அந்த குளோரோபிளாஸ்ட் நடக்கிறது தான் பாஸ்போரிலேஷன். அதே போட்டோ பாஸ்போரிலேஷன்னா ஏடிபி வந்து ஏடிபிலையும் இன்ஆர்கானிக் பாஸ்பேட்லையும் நடக்கும். இந்த ப்ரொசஸ் ஆஃப் லைட்டில் நடக்கிறது தான் போட்டோ பாஸ்போரிலேஷன். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. போட்டோ பாஸ்போரிலேஷன்னா நார்மல் பாஸ்போரிலேஷன் தான் என்னன்ட்டு. லைட்டை வச்சு யூஸ் பண்ணால் அது ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன், நார்மலாக நடந்தால் நார்மல் பாஸ்போரிலேஷன். ஸோ 2 ஃபோட்டோ சிஸ்டமும் சீரியஸாக ஒர்க் பண்ணணும். சப்போஸ் சீரியஸாக ஒர்க் பண்ணல, இது எங்கே இப்போ நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தைலக்காயில் பார்த்தீங்கன்னா PS1 இருக்கும் அண்டு PS2 இருக்கும். அதனால் நான் சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் ஆர் ரிசர்ச் ஸ்கீம் நடக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது ரெண்டுமே ஒர்க் ஆகுது, அதனால் நான் சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு ஏடிபியும் கிடைக்கும், NADPHும் கிடைக்கும். நான் முன்னே பார்த்தது. இப்போ PS1 மட்டும் தான் ஃபங்க்ஷனலாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணோம்? சைக்கிளிக் ஃப்ளோ நடக்கும். ஸோ இது எங்கே நடக்கும்னா ஸ்ட்ரோமா லேமல்லா. ஸ்ட்ரோமா லேமல்லாம் எங்கே பார்த்தோம்? நிறைய தைலக்கார்டு சேர்ந்தால் ஒரு கிரானா. இந்த கிரானாவையும் இன்னொரு கிரானாவையும் அட்டாச் பண்ணியிருக்கிறது தான் ஸ்ட்ரோமா லேமல்லா. இங்கே வந்து PS1 மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். ஓகேங்களா? பாருங்கள், சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் இங்கே இருக்கா? ஸோ லைட்டை வந்து P7 எடுத்துக்குது. இதுதான் போஸ்ட் சிஸ்டம் 1. ஸோ குளோரோஃபில் அக்செப்ட் பண்ணதால இங்கே மேலே போகுது எலக்ட்ரான் அக்செப்டாரு. அங்கேருந்து திரும்பி என்ன வரும்? கீழே வரும். அது வந்து B6 சைட்டோகிராம் B6 அண்ட் சைட்டோகிராம் F. இது ரெண்டையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இங்கே எலக்ட்ரான 4 எலக்ட்ரான் வச்சுன்னா இங்கேருந்து அப்படி இங்கே தூக்கி கொடுக்கும். இங்கேருந்து இங்கே வர, இங்கேருந்து இங்கே தூக்கி மறுபடியும் இங்கே கொடுக்கும். நடுவில் வந்து ஏடிபி நம்ம ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? இது கெமியாஸ்மெடிக் சிந்தசிஸ் தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகிறது. இது ஒரு எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர். இது சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். இது எங்கே நடக்கும்? ஸ்ட்ரோமா லேமல்லா நடக்கும். எப்போ நடக்கும்? ஏடிபி அதிகமாக தேவைப்படுச்சுன்னா நடக்கும். H2O கிடைக்கும். வாட்டர் கம்மியாக இருந்துச்சு, வாட்டரே கிடைக்கலன்னா அப்போ இது மாதிரி சைக்கிளிங் நடக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரோமா லேமல்லாவில் இட் லேக்ஸ் PS2 as well as NADP reductase enzyme. அதனால NADP ஃபார்ம் ஆகாது. ஒன்லி ATP மட்டும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதிகமான ATP தேவைன்னா இங்கே இருக்கும். ஓகேங்களா? இந்த சைக்கிளிக் ஃப்ளோ, சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். இப்போ நம்மளுக்கு இப்போலாம் கிடைக்குது. ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்களா? எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற H+ அயனுடைய ஹெல்ப்னால தான் ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ கெமியாஸ்மெடிக் சிந்தசிஸ்னால் ஏடிபி எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறது தான் கெமியாஸ்மெடிக் சிந்தசிஸ். இதுக்கு 2 மெம்பரேன் சேனல் இருக்குது, CF0 CF1ன்னு சொல்லிட்டு. இது மெம்பரேனுக்குள்ளே இருக்கும், இன்சைடு மெம்பரேனு. இது கேட்டலிட்டிக் சென்டர், வெளியில் இருக்கிறது, மெம்பரேனுக்கு வெளியில் இருக்கிறது. ஓகேங்களா? சினா எதுவும் இல்லை, அந்த சைட்டோ அது இந்த குளோரோபிளாஸ்ட் காம்போனண்ட் தான் சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேனல் காம்போனண்ட்டு இந்த அதுதான் அந்த டெஃபினேஷனு, சேனல் காம்போனண்ட்னு சொல்லுவாங்க. CF0னா 0, CF1னா CF1. ஓகேங்களா? ஸோ ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் வந்து இன்னர் சைட் ஆஃப் மெம்பரேன். இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் வச்சு வரைக்கிறேன். இதுதான் ஒரு தைலக்காய்டு. ஓகேங்களா? இதுதான் ஒரு தைலக்காய்டுன்னு வச்சுக்கோங்களேன். தைலக்காய்டு என்ன சொன்னேன்? இது நிறைய சேர்ந்து தான் கிரானா. ஸோ இப்போ வந்து ஏடிபி சிந்தசிஸ் நடக்கிறதுக்கு நான் சைக்கிளிக்கோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பெரிய கிரானா இருக்கும்போது இதுதான் லூமன், சென்ட்ரல் இருக்கிறது லூமன். இப்போ லூமனில் H+ இருக்குது. எதனால்னா PS2ல் இன்னர் சைடு ஆஃப் த லூமனில் தான் நம்ம H2O உடையுது, ஆக்சிடேஷன் ஆஃப் வாட்டர் நடக்குது. இது இன்னர் சைடு, இது அவுட்டர் சைடு. அவுட்டர் சைடுன்னு எங்கன்னா ஸ்ட்ரோமானா மேட்ரிக்ஸ். இங்கே நம்ம குளோரோபிளாஸ்டில் பார்க்கும்போது தெரியும், மேட்ரிக்ஸில் இருக்கிறது. இது தைலக்காய்டு மெம்பரேனு. அப்புறம் ஸ்ட்ரோமானா பாருங்கள் வெளியில் இருக்கிறது. அவ்வளோதான். ஸ்ட்ரோமாவில் H+ கம்மியாகும். ஏன்னா லைட் வந்து பட 618 பட்டுரும். அப்போ H2O என்ன பண்ணும்? O2 ஆஃப் O2 ப்ளஸ் H+ ரிலீஸ் ஆகும். அந்த H+ இங்கே அக்யூமுலேட் ஆகும். அப்போ லூமனுக்குள்ளே H+ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இப்போ இந்த H+ல் O2 வந்து இன்னொரு O2ஓட சேர்ந்து வெளியே ரிலீஸ் ஆகிடும். மீதி இருக்கிற எலக்ட்ரான் 4 எலக்ட்ரான் என்ன பண்ணும்? இங்கே போயிட்டு H+ஓட சேர்ந்து H+ தேவைப்படும் இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். இதுதான் அந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் நம்ம முன்னே பார்த்தது. ஓகேங்களா? கெமியாஸ்மெடிக் சிந்தசிஸில் சைட்டோகிராம் B6 சைட்டோகிராம் F ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டிருக்காங்க. நடுவில் இருக்கிறது பிளாஸ்டோக்யூனோன். ஓகேங்களா? இந்த பிளாஸ்டோக்யூனோன் என்ன பண்ணோம்னா இங்கே எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணி திரும்பி இங்கே கொடுக்கும், சைட்டோகிராம் B6 Fல கொடுக்கும். அங்கேருந்து அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஒரு H+ ஸ்ட்ரோமா இருந்து எடுத்துக்கிட்டு விடும். அப்போ ஏற்கனவே ஸ்ட்ரோமாவில் கம்மியாக H+ தான் இருக்குது. அங்கேருந்து மறுபடியும் திரும்பி உள்ளார எடுத்து விடுது. ஸோ உள்ளார அக்யூமுலேட் ஆகும் அதிகமாக H+. இந்த பிளாஸ்டோக்யூனோன் என்ன பண்ணும்? மறுபடியும் சைட்டோகிராம் B6 கொடுக்கும், அது சைட்டோகிராம் F கொடுக்கும். அதிலிருந்து பிளாஸ்டோசைனோன் வரும். பிளாஸ்டோசைனோன்லேருந்து P700 போகும், போட்டோ சிஸ்டம் 1. அங்கே லைட்டு போட்டு மறுபடியும் இது எக்ஸைட் பண்ணும். அது ஒரு எலக்ட்ரான் அக்செப்டர் மேலே இருக்கும். அந்த எலக்ட்ரான் அக்செப்டர் மறுபடியும் கீழே டவுன் ஹில்ல கொண்டு போகும்போது NADP+ ப்ளஸ் ஒரு H+ கூட சேர்ந்து NADPH ஃபார்ம் ஆகும். இதுதான் சைக்கிளிக் ஃபோட்டோ நான் சைக்கிளிக் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன் ஆர் ரிசல்ட் ஸ்கீம் ஃபோட்டோ பாஸ்போரிலேஷன். இப்போ நம்ம நடக்கிறதுல H+ உள்ள ரிலீஸ் அதிகமாகுது. ஓகேங்களா? H+ அதிகமாகும் போது ஹை எலக்ட்ரோகெமிக்கல் பொட்டன்ஷியல் கிரேடியன்ட். கிரேடியன்ட்னா ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் நடுவில் ஒரு மெம்பரேன் இருக்கும். அந்த மெம்பரேனுக்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒன்று ஹையாக இருக்கும். அதுதான். அப்போ உள்ளார பாருங்கள் H+ ஹையாக இருக்குது, வெளியில் H+ கம்மியாக இருக்குது.
ஸோ அதனால என்ன பண்ணுச்சு, H+ வெளியே போகும். அது எப்படி போகும்னா சேனலில் போகும். ஓகேங்களா? அந்த சேனல் வழியாக போகும்போது உள்ளார இருக்கிற சேனல் உள்ளார வந்து CF0 இருக்கும். ஓகேங்களா? இது உள்ளார இருக்கிறது. வெளியில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா CF1 சேனல். இதுதான் கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த CF1 சேனல் தான் ATP சிந்தேஸ்ங்கிற என்சைம் இருக்கும். ATP சிந்தடேஸ்ங்கிற என்சைம் இருக்குது. இந்த ஏடிபி சிந்தடேஸ் என்ன பண்ணுன்னா ஏடிபி வெளியில் கிடக்கும், பிஐ தனியாக கிடக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏடிபியை கன்வெர்ட் பண்ணும் வித் தி ஹெல்ப் ஆஃப் H+N. இங்கே H+N எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த H+N CF0ங்கிற அந்த சேனலில் போய் பைண்ட் ஆகிடும். இந்த பைண்ட் ஆன உடனே என்ன பண்ணுன்னா ஏடிபி சிந்தடேஸ் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு காம்பினேஷன் நடக்கும். அதாவது கன்ஃபர்மேஷனல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த CF1 வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிறதுனால என்ன பண்ணும், ஏடிபி சிந்தடேஸ் ஆக்டிவேட் ஆகிட்டு இந்த 2 ADP + PI வந்து அட்டாச் பண்ணி ஏடிபியாக மாற்றும். அதுதான் மேட்ரு. ஸோ நம்ம H+ வந்து அங்கே உள்ளார அதிகமாக இருக்குது, அது கண்டிப்பாக வெளியே வரணும். அந்த வெளியே வருது எதில் வருதுன்னா CF0 பைண்ட் ஆகிட்டு அப்படியே CF1 பைண்ட் ஆகிட்டு வரும். அது வர வழியில் ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் கிரியேட் பண்ணும். ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சுற்றும் ரொட்டேட் பண்ணும். CF1ங்கிறது அது ரொட்டேட் பண்ணுறதுனால ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகுறது. இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இதுதான் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க இங்கே. சின்ஸ் ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் மாலிகுல் டேக்ஸ் பிளேஸ் ஆன் த இன்னர் சைடு ஆஃப் மெம்பரேன். இன்னர் சைடில் நடக்குது. ஸோ புரோட்டான் ஹைட்ரஜன்லாம் எங்கே அதிகமாக இருக்கும், அக்குமுலேட் வித்தின் த லூமன். லூமன்னா சென்ட்ரலில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆஸ் எலக்ட்ரான் மூவ் த்ரூ த ஃபோட்டோ சிஸ்டம்ஸ். எலக்ட்ரான் வந்து ஃபோட்டோ சிஸ்டம்னா PS2லேருந்து PS1க்கு போகுது அப்படின்னா புரோட்டான் வந்து உள்ளார வருது அக்ராஸ் மெம்பரேன். ஓகேங்களா? அதான் நம்ம இங்கே பார்த்தது. இங்கே பாருங்கள், புரோட்டான் வந்து உள்ளார வருது எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் ஆகும்போது. ஸோ 2 பாயிண்ட்லேயும் புரோட்டான் உள்ளார அதிகமாகுது. ஓகேங்களா? ஸோ அவுட்டர் சென்டர் மெம்பரேன்லேருந்து உள்ளார வருது. ஸோ மாலிகுல்ஸ் ஆஃப் புரோட்டான் ஸ்ட்ரோமா மாலிகுல்ஸ் ரிமூவ்ஸ் எ ஸ்ட்ரோமா புரோட்டான் ஃப்ரம் ஸ்ட்ரோமா அது ரிமூவ்ஸ் ஆகி உள்ளார கொண்டு வருது. ஸோ உள்ளார கொண்டு வரும்போது இன்னர் சைடு ஆஃப் த லூமனில் H+ ரிலீஸ் ஆகுது புரோட்டான். ஸோ அதனால் இன்க்ரீஸ் ஆகுது. இதுதான் கான்செப்ட். ஸோ லூமனில் H+ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ NADPH ரிடக்டேஸ் என்சைம் வந்து PS2ல் இருக்கும். அது வந்து ஸ்ட்ரோமா சைடில் இருக்குது. ஸ்ட்ரோமா சைடில் இருக்கும்போது என்ன ஆகும், இந்த NADP+ வந்து என்ன பண்ணும், ஒரு H+ வெளியில் இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு NADPH மாறும். ADPH மாறும். ஏற்கனவே அங்கே H+ கம்மி தான். இந்த H+ மறுபடியும் எடுக்கிறது ஸ்ட்ரோமால் இருந்து எடுக்கும். ஏன்னா NADP ரிடக்டேஸ் என்சைம் ஸ்ட்ரோமல் சைடில் தான் இருக்குது, வெளியில் தான் இருக்குது. ஸோ அதனால் மறுபடியும் குறைச்சிரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், வெளியிலேருந்து H+ எடுத்து ரிலீஸ் பண்ணுது. அப்போ அது மறுபடியும் குறைக்குது. ஸோ இப்போ இந்த 3 ப்ராசஸ்லையுமே என்ன ஆகுது, புரோட்டான்ஸ் ஆர் நெசசரி ஃபார் ரிடக்ஷன். ஸோ 3 ப்ராசஸுமே ரிமூவ் பண்ணுது ஸ்ட்ரோமால் இருந்து புரோட்டான். ஸோ ஸ்ட்ரோமால் இருக்கிற H+ கம்மியாயிடுச்சு. ஸோ H+ கம்மியான pH இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அதே லூமனில் பார்த்தீங்கன்னா லூமனில் H+ இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ pH என்ன பண்ணுது, குறையுது. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஸோ வித்தின் த குளோரோபிளாஸ்டில் புரோட்டான்ஸ் இந்த ஸ்ட்ரோமா டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லூமனில் நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அதனால தான் கிரேடியன்ட் கிரியேட் ஆகுது. கிரேடியன்ட்னா ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கம்மியாக இருக்குது. எங்கே இந்த தைலக்கன் மெம்பரேன் கிரேடியன்ட். அப்போ தைலக்கன் மெம்பரேனுக்கு உள்ள அதிகமாக இருக்குது, வெளியில் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ டிக்ரீஸ் இன் pH இந்த லூமன். ஓகேங்களா? அப்போ ஒரு பக்கம் அதிகமாக கம்மியாக இருக்குன்னா கண்டிப்பாக வெளியே வர தான் பார்க்கும் இன்னொரு பக்கம். ஸோ அதனால் என்ன பண்ணேன், இந்த கிரேடியன்ட் உடையிறதுனால சிந்தசிஸ் ஆஃப் ATP நடக்குது. எப்படி ப்ரோக்கன் ஆகும்னா, ஒரு புரோட்டான், அதாவது புரோட்டான் மூவிங் அக்ராஸ் த மெம்பரேன் டு த ஸ்ட்ரோமா உள்ளே இருந்து வெளியே வரும்போது த்ரோ டிரான்ஸ் மெம்பரேன் சேனல். அந்த சேனல் தான் CF0 சேனல் F0. அதுதான் வந்து ஏடிபி சிந்தசிஸில் 2 சேனல் இருக்குது, CF0 CF1ன்னு சொல்லிட்டு. ஸோ CF0 மெம்பரேனில் இருக்கும், தைலக்கன் மெம்பரேனில் எம்பட் ஆகிருக்கும், உள்ள அட்டாச் ஆகிருக்கும். அந்த வெளியில் அதுதான் வந்து டிஃப்யூஷன் நடக்கும். ஃபெசிலேட்டட்னா அங்கே உள்ளார இருக்கிற புரோட்டான் தூக்கிட்டு வந்து வெளியே கொடுக்கும். ஸோ அதர் போர்ஷன் CF1ங்கிறது அவுட் புரோட்டான்ஸ்னால் வெளியே நீட்டிட்டு இருக்கும், அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் த தைலக்கன் மெம்பரேன். ஸோ அதுதான் ஸ்ட்ரோமாவில் இருக்கும். அந்த கிரேடியன்ட் உள்ளாருந்து வெளியே வரதுனால கன்ஃபர்மேஷன் சேஞ்ச் இன் CF1 பார்ட்டிகல் ஆஃப் தி ATP சிந்தேஸ். ஸோ இட் இஸ் சிந்தசைஸ் செவரல் மாலிகுல்ஸ் ஆஃப் எனர்ஜி பேக்டு ATP. ATP வந்து ADP ப்ளஸ் பாஸ்பேட்டோட சேர்த்து ATP ஃபார்ம் ஆகும். இந்த கெமி ஆஸ்மாசிஸ்க்கு ஒரு மெம்பரேன் தேவை, தைலக்கன் மெம்பரேன் மாதிரி. அப்புறம் ஒரு புரோட்டான் பம்ப் தேவை, CF0 மாதிரி. அப்புறம் புரோட்டான் கிரேடியன்ட் தேவை, உள்ளார அதிகமாக இருக்கணும் புரோட்டானு, வெளியில் கம்மியாக இருக்கணும். அப்புறம் ஒரு ATP சிந்தேஸ் என்சைம் தேவை. இட் கன்சிஸ்ட் CF0 CF1. இதெல்லாம் இருந்தால் தான் கெமி ஆஸ்மாசிஸ் நடக்கும். ஸோ எனர்ஜி இஸ் யூஸ்டு டு பம்ப் புரோட்டான்ஸ் அக்ராஸ் தி மெம்பரேன். ஸோ எனர்ஜி யூஸ் பண்ணுது. ஸோ அதுதான் கிரேடியன்ட் கான்சன்ட்ரேஷன் எனர்ஜி, கிரேடியன்ட் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அதான் தைலக்கன் லூமன். அவ்வளோதான். இதுதான் வந்து புரோட்டான் பாடி கிராஸ் ஆகுது, அதாவது ATP சிந்தேஸ் ஆக்டிவேட் பண்ணி ATP ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிடுது. ஸோ புரிஞ்சவங்களுக்கு ATP எப்படி கெமி ஆஸ்மோல் சிந்தேஸில் வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் என்னன்னா, H+ உள்ளார இருக்குது, வெளியில் வரும்போது டிஃப்யூஸ் ஆகும்போது ஆக்டிவேட்ஸ் ATP சிந்தேஸ். ஸோ நம்மளுக்கு ATP ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற ATP NADPH எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தா டார்க் ரியாக்ஷன் யூஸ் ஆகும். ஸோ அடுத்தது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது, இதுதான் பயோசிந்தட்டிக் ஃபேஸு. ஸோ அந்த பயோசிந்தட்டிக் ஃபேஸ் தான் டார்க் ரியாக்ஷன். ஓகேங்களா? ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுற ATP NADPH இதெல்லாம் வந்து
CO2 யூஸ் ஆகும், அது வெளியிருந்து எடுத்துக்கும். இதெல்லாம் வந்து எங்கன்னா டார்க் ரியாக்ஷன் யூஸ் ஆகும். ஓகேங்களா, லைட் இருந்தாலும் இல்லைனாலும் நடக்கும். ஏன்னா ஸ்டோர் ஆகிருக்கும் ஏடிபி, NADPHலாம். ஸோ இப்போ நம்ம என்ன நடக்குதுன்னா, இந்த CO2 வந்து H2ஓட கம்பைன் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் ரியாக்ஷனில். ஓகேங்களா, ஆனால் லைட் ரியாக்ஷனில் H2O மட்டும் தான் பார்த்துருக்கோம். H2O மட்டும் தான் உள்ளார வருதுன்னு பார்த்துருக்கோம். அப்போ அந்த CO2 எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் ரியாக்ஷன் தான் CO2 உள்ளார வரும். ஸோ அந்த டார்க் ரியாக்ஷன் யார் கண்டுபிடிச்சிருந்தா, மெல்வின் கேல்வின். இவர் தான் கண்டுபிடிச்சிருந்தாரு. அதனால் கேல்வின் சைக்கிள்னு பேர் வச்சுருந்தாங்க. அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, ஒரு ரேடியோ C14 ரேடியோ லேபிள்டுனா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அது எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அதை வந்து வெளியில் கொடுக்கும்போது, ஆல்கஹால் பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது அந்த CO2 ஃபிக்சேஷன் யூஸ் ஆனிச்சு. கார்பனை வெளியிலேருந்து எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுற CO2 ஃபிக்சேஷனுக்கு அங்கே C வந்து எடுத்துக்கிச்சு, இந்த கார்பன் 14C. ஸோ அதை வச்சு கார்பன் இங்கேருந்து தான் வருதோ, பயோசின்டிக் ப்ராசஸ் வருதோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருந்தாரு. ஸோ அதுதான் கேல்வின் சைக்கிள். அங்கே ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஆர்கானிக் ஆசிட் 3 கார்பன் இருந்துச்சு, அதனால C3. ஸோ CO2 வருது, ஒன்று வந்து அக்செப்ட் பண்ணுது. அந்த அக்செப்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு C3 ஆசிட் வந்து 3 கார்பன் இருந்துச்சு. அதனால C3 ஆர்கானிக் ஆசிட். அதனால் இதுக்கு சைக்கிள் பேர் C3 சைக்கிள் ஆர் கேல்வின் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, C3 பிளான்ட்ஸ்னா அதர் தென் சொர்க்கம், மெய்ஸு. மெய்ஸ் சொர்க்கம்னா C4 பிளான்ட்ஸ். அந்த கதையெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ CO2 எங்கே வந்து ஃபிக்ஸ் ஆகும், இங்கே இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும். அந்த என்சைமு RUBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ், இதுதான் என்சைமு. ஓகேங்களா, இந்த என்சைம் தான் CO2 ஃபிக்ஸ் ஆகிட்டு C3 ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் அந்த C3 ஆசிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போகுளிசரிக் ஆசிட். ஓகேங்களா, PGA தான் ப்ரொடியூஸ் ஆகுறது. இதிலிருந்து தான் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்மளுக்கு லைட் ரியாக்ஷனில் வந்து நம்மளுக்கு எல்லாம் ப்ரொடியூஸ் ஆனிச்சு. என்ன ப்ரொடியூஸ் ஆனிச்சு? ATP NADPH ப்ரொடியூஸ் ஆனிச்சு. இதை யூஸ் பண்ணிவிட்டு CO2 எடுத்துகிட்டு போய் குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், சாப்பாடு ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கும். இந்த சைக்கிள் தான் டார்க் ரியாக்ஷன். அந்த டார்க் ரியாக்ஷன் நான் பார்த்தது C3 சைக்கிள். அதுக்கப்புறம் C4 சைக்கிள்னு ஒன்று வரும், கேம் சைக்கிள்னு வரும். இது மூணுமே டார்க் ரியாக்ஷனுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளான்ட்டில் ஒன்று பண்ணும். இதெல்லாம் பண்ணி கரெக்டாக குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுதான் மேட்ரு. ஸோ C3ல வந்து அப்சார்ப் ஆகுறது RUBPயில் அப்சார்ப் ஆகும். ஓகேங்களா, CO2 ஃபிக்ஸ் ஆகும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு வந்து PGA 3PGA. அது ஃபஸ்ட் பண்ணுறது 3 கார்பன் காம்பவுண்டு. அதனால தான் C3ன்னு பேர் வச்சாங்க. C4னா இங்கே 4 கார்பன் காம்பவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகணும். அதே மாதிரி RUBP இல்லாமல் இங்கே PEPன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா, அந்த C4 பிளான்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மெய்ஸு, சொர்க்கம், இதெல்லாம் அமராந்தஸ், இதெல்லாம் வந்து C4 பிளான்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, பின்னாடி நாங்கள் சொல்கிறோம் உங்களுக்கு. ஸோ இங்கே C4 பிளான்ட் 4 கார்பன் காம்பவுண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுலாசிட்டிக் ஆசிட் தான் வந்து 4 கார்பன் காம்பவுண்டு. ஓகேங்களா, இதுதான் ப்ரொடியூஸ் ஆகும் OAA. ஓகேங்களா, இது அங்கே கார்பன் ஃபிக்ஸேட்டர் என்னது, இது வந்து கார்பன் ஃபிக்ஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா PEP கார்பாக்சிலேஸ். C3 ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும் PGA ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக, C3 பாத்வேன்னு சொல்லுவாங்க. இதே ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக OAA வந்துச்சு 4 கார்பன் காம்பவுண்ட் தான் C4 பாத்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரைமரி அக்செப்டார் CO2 வந்து ப்ரைமரி அக்செப்டார்னா C3ல பார்த்தீங்கன்னா RUBP காம்பவுண்ட் இருக்கும். இங்கே கொடுக்கணும். சரி, நெக்ஸ்ட் RBP இருக்குது. நெக்ஸ்ட் இந்த கேல்வின் சைக்கிள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேல்வின் சைக்கிளில் 3 ப்ராசஸ் இருக்குது. கார்பாக்சிலேஷன், நெக்ஸ்ட் வந்து ரிடக்ஷன், ரீஜெனரேஷன், 3 ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் C3 சைக்கிள். சரி, ஓகே. ஸோ அது கார்பாக்சிலேஷன், ரிடக்ஷன், ரீஜெனரேஷன், 3 ப்ராசஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ கேல்வின் அன்றைக்கி க்ளோவர்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு படிக்கிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் தான் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ RUBP தான் வந்து பார்த்திங்கன்னா CO2 அப்சார்ப் பண்ணணும். அதை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு நம்ம C3னால 3PGA ஃபார்ம் ஆகும், C3 ஆசிட். அது போயிட்டு நம்மளுக்கு குளுக்கோஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அது இல்லாமல் அது கொண்டு இன்னொரு மாலிகுல் கொண்டு போயிட்டு ரீஜெனரேஷன் ஆஃப் RUBP கிடைக்கும். அதனால தான் மறுபடியும் சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கான்செப்ட். இந்த RUBPங்கிறது ஒரு 5 கார்பன் மாலிகுல். ஓகேங்களா, இந்த RUBP வந்து பார்த்திங்கன்னா CO2 கூட அக்செப்ட் பண்ணிக்கும், O2 கூட அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ ரெண்டும் ஈக்குவல் லெவலில் இருக்குது. இது ஒரு 10 இருக்குது, இது ஒரு 10 இருக்குன்னா இந்த RUBP ஹை அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் CO2. அஃபினிட்டினா அதுக்கு அட்ராக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதனால் அதுக்கு தான் அதிகமாக இருக்கும். அஃபினிட்டி டுவோர்ட்ஸ் CO2 தான் அதிகமாக இருக்கும், ஈக்குவல் அமௌண்ட்டில் இருந்துச்சுன்னா. சப்போஸ் CO2 இப்போ வந்து ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டொமேட்டோனா லீஃபில் இருக்கிற அந்த இந்த ஸ்டொமேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இது ஓப்பன் ஆனால் CO2 வந்து உள்ளார வரும். இது க்ளோஸ் ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா CO2 வராது. அப்போ என்ன பண்ணும், RUBP O2 கூட போய் பைண்ட் ஆகிக்கும். ஏன்னா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது கேல்வின் சைக்கிளில். கேல்வின் சைக்கிள் ஸ்ட்ரோமா நடக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
என்னென்னா மீசோஃபில் செல்ஸு, பண்டில் சீட் செல்ஸ்ன்னு இருக்கும். பின்னாடி உங்களுக்கு வரும். இது மெயினாக மீசோஃபில் செல்ஸில் நடக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா ஃபோட்டோசிந்தசிஸ் பிளான்ட்ஸ்லும் C3, C4 இருந்தால் கூட கேல்வின் சைக்கிள் நடக்கும். C3 சைக்கிளோ C4 பிளான்ட்ஸோ கணக்கில், ஆனால் கேல்வின் சைக்கிள் ரெண்டுலேயுமே நடக்கும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. C3, C4 ரெண்டுலேயுமே கேல்வின் சைக்கிள் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கார்பாக்சிலேஷன் ப்ராசஸ். கார்பாக்சிலேஷன் என்ன பண்ணால் CO2 ஃபிக்ஸ் பண்ணும். அதான் கார்பாக்சிலேஷன். ஸோ இன்டு ஏ ஸ்டேபிள் ஆர்கானிக் இன்டர்மீடியட். அந்த ஆர்கானிக் இன்டர்மீடியட் தான் என்னது? C3 ஃபஸ்ட்டு ப்ராடக்ட். என்னது அது? பாஸ்போக்ளிசரிக் ஆசிட். ஸோ இந்த கார்பாக்சிலேஷன் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுதான் CO2 ஃபிக்ஸ் பண்ணுது. வித் ஹெல்ப் ஆஃப் RBP. ஸோ இந்த RBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். ஓகேங்களா? அதான் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இது வந்து ரிசல்ட்ஸ் CO2 எடுத்துக்கிட்டு 2 மாலிகுல் ஆஃப் 3PGA ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இந்த என்சைம் தான் ஆக்சிடேஷன் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால தான் RBP கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ்ன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதை சொல்லியிருந்தோம்ல அது. அப்புறம் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரிடக்ஷன் அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு 2 மாலிகுல்ஸ் ஆஃப் 3PGA ஃபார்ம் ஆயிடுச்சு. 3PGA அந்த 2 மாலிகுல்ஸ் ஆஃப் அது வந்து 2 மாலிகுல்ஸ் ஆஃப் ATP எடுத்துக்கிட்டு பாஸ்பரிலேஷன் நடந்து 2 NADPH எடுத்துக்கிட்டு ஒரு CO2 மாலிகுலை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு மாலிகுல் ஃபிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ட்ரையோஸ் பாஸ்பேட் கிடைக்கும். அது மாதிரி 6 மாலிகுலை ஃபிக்ஸ் பண்ணால் 6 சைக்கிள் நடக்கும். 6 சைக்கிளில் நம்மளுக்கு குளுக்கோஸ் கிடைக்கும். ஒரு குளுக்கோஸ் மாலிகுல். ஸோ 6 மாலிகுல்ஸ் தேவை. அது எங்கே நடக்குதுன்னா இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ். இந்த ரிடக்ஷன் ப்ராசஸ் டயக்ராம் உங்களுக்கு சொல்கிறேன். ரீஜெனரேஷன்னா ரீஜெனரேஷன் ஆஃப் CO2 அக்செப்டர் அது RBP. அது ரீஜெனரேஷன் நடக்கணும். அப்போ தான் அடுத்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். ஸோ அதுவும் இந்த இடத்துல நடக்கும் ரீஜெனரேஷனில். அதுக்கு ஒரு ATP தேவைப்படுது ரீஜெனரேஷன் நடக்கிறதுக்கு. பாருங்கள், அட்மாஸ்பியர்லேருந்து CO2 கிடைக்குது, வாட்டர் கிடைக்குது. RUBP என்சைம், ருபிஸ்கோ என்சைமு, அதில் RUBP இருக்குது. CO2 அக்செப்ட் பண்ணிக்குது, கார்பாக்சிலேஷனு. இதிலிருந்து 2 டைம்ஸ் 3 பாஸ்போக்ளிசரேட் ஃபார்ம் ஆகுது. இந்த 2 பாஸ்போக்ளிசரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரிடக்ஷன் நடக்குது. ரிடக்ஷனில் 2 பாஸ்போக்ளிசரேட் 2 ATP 2 NADPH தேவைப்படுது. ஸோ 2 NADPH 2 ATP தேவைப்படுது. 2ங்கிறதுனால 2 டைம்ஸ் நடக்கும் ரிடக்ஷனு. அதுலேருந்து ஒரு ADP NADP ப்ளஸ் ஃபார்ம் ஆகும். அதுலேருந்து ட்ரையோஸ் பாஸ்பேட் கிடைக்கும். இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட். கிளிசரால்டிஹைடு 3 பாஸ்பேட்னு சொல்கிறது. இதே மாதிரி அதுதான் ட்ரையோஸ் பாஸ்பேட்ஸ். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணணும்? ரீஜெனரேஷன் நடக்கும். ரீஜெனரேஷன்னா RBP மறுபடியும் தேவைப்படுது. சைக்கிள் ரிப்பீட் ஆகும். ஒரு ATP யூஸ் பண்ணிட்டு ஒரு ADP கன்வெர்ட் ஆகிட்டு மறுபடியும் ரீஜெனரேஷன் ஆஃப் RBP. அதே மாதிரி இந்த சைக்கிள் 6 டைம்ஸ் ரொட்டேட் ஆகணும். அப்போ 6 CO2 எடுத்துக்குமா? ஓகே, 6 CO2 எடுத்துக்கிச்சுன்னா 6 டைம்ஸ் ரிலீஸ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சுக்ரோஸ் ஸ்டார்ச் கிடைக்கும். அதாவது ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 6 CO2 6 டைம்ஸ் சைக்கிள் நடக்கணும். ஒரு சைக்கிளுக்கு 3 ATP, இங்கே 2 ATP, ரீஜெனரேஷனில் ஒரு ATP, 3 ATP யூஸ் ஆகுது. அதே மாதிரி 2 NADPH யூஸ் ஆகுது. இதில் எங்கே ப்ரொடியூஸ் ஆனிச்சு? லைட் ரியாக்ஷன், சைக்கிளிக் போட்டோபாஸ்போரிலேஷன், நான் சைக்கிளிக் போட்டோபாஸ்போரிலேஷன் ப்ரொடியூஸ் ஆனதை ஒரு சைக்கிளுக்கு யூஸ் ஆகுது. அது ஒரு சைக்கிள் ஒரு கார்பன் CO2 ஃபிக்ஸ் ஆகும். இப்போ 6 சைக்கிளுக்கு எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகுதோ அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் ப்ரொடியூஸ் ஆகும். இதுதான் வந்து டார்க் ரியாக்ஷனில் C3 கேல்வின் சைக்கிள் சொல்கிறது. ஸோ ஃபார் ஒரு CO2 மாலிகுல் வந்து 3 மாலிகுல்ஸ் ஆஃப் ATP தேவைப்படுது, 2 NADPH தேவைப்படுது. அப்போ நம்மளுக்கு வந்து 6 டர்ன்ஸ் இருந்தால் தான் ஒரு குளுக்கோஸ் கிடைக்கும். ஸோ இன்னில் வந்து உள்ளார போகிறது 6 CO2 ஒரு குளுக்கோஸ் மாலிகுல் கிடைக்கிறதுக்கு, வெளியில் வர்றதுக்கு. அப்போ ஒரு CO2க்கு 3, அப்போ 6 CO2க்கு 6 ATP 18 ADP கன்வெர்ட் ஆகும். 12 NADPH 12 NADP கன்வெர்ட் ஆகும். இதுதான் வந்து கேல்வின் சைக்கிளுடைய பேலன்ஸ் ஷீட். நெக்ஸ்ட் C4 பார்த்தீங்கன்னா C4 பிளாஸ் நடக்கும். இப்போ C3க்கு C4க்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, C3யில் அந்த ருபிஸ்கோங்கிற என்சைமும் ஒரே செல்லுக்குள்ளே தான் நடக்கும். பண்டில் சீட்னா பண்டில் சீட்டுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணும் அந்த C3 சைக்கிளில்? O2 திடீர்னு அதிகமாகிடுச்சு, ஸ்டொமேட்டா க்ளோஸ் பண்ணிவிட்டு CO2 உள்ளார வரல. அப்போ என்ன பண்ணும்? இது CO2 பைண்ட் பண்ணுறதை வச்சுட்டு O2 கூட பைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த ப்ராசஸ் பேர் தான் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். பொதுவாக பிளான்ட் வந்து ரெஸ்பிரேட் பண்ணது என்ன அர்த்தம்? O2 எடுத்துக்கிட்டு CO2 ரிலீஸ் பண்ணோம். பிளான்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும்போது CO2 எடுத்துகிட்டு O2 ரிலீஸ் பண்ணோம். இங்கே வந்து இந்த ரெஸ்பிரேஷன் நடக்கிறதுனால தான், எதனாலனா O2 அதிகமாகிறதுனால ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸ்டொமேட்டா எப்போ க்ளோஸ் ஆகும்? லைட்டே இல்லைனா க்ளோஸ் ஆகும், இல்லை லைட் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா க்ளோஸ் ஆகும். இந்த 2 காரணம் தான் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும். அதே மாதிரி வாட்டர் கம்மியாயிடுச்சு பிளான்ட்டில் அப்படின்னா அப்பயும் ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆகும். ஸோ இப்படிலாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா O2 வந்து உள்ளார அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணும்? ருபிஸ்கோங்கிற என்சைம் CO2 ஃபிக்ஸேட்டர் C3யில் வந்து பார்த்தீங்கன்னா O2 கூட கம்பைன் ஆகிட்டு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ஒரு சைக்கிளுக்கு போயிடும். இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன பண்ணோம்னா, ஒரு ATP எடுத்துக்கிட்டு இந்த O2வை CO2வாக கன்வெர்ட் பண்ணிடும். CO2 இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேங்களா? அதுதான் இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனோட வேலை. இது கடைசியில் நம்ம கிளியராக பார்ப்போம்.
ஸோ அப்போ வந்து இது ஒரு வேஸ்ட் ப்ராசஸ் தான். ஏடிபி எடுத்துக்கிட்டு வேஸ்ட் ப்ராசஸ் தான். பட் வந்து இதுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது? இப்போ லைட் அதிகமாகிடுச்சு, CO2 டேமேஜ், அதாவது ஃபுட்டோமேட்டா க்ளோஸ் ஆயிடுச்சு, அப்போ பிளான்ட் டேமேஜ் ஆகாமல் தடுக்கிறதுக்கும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் யூஸ் ஆகுது. என்ன பண்ணும்? அது வந்து ஓட்டு ஈஸியாக ஓட்டு இருக்கிறதுல எடுத்துக்கும். இல்லைனா ஓட்டு போயிட்டு அங்கே ரேடிக்கல் ஓட்டு ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகும், ஆக்சிஜன் ரேடிக்கல் ஃப்ரீ ரேடிக்கலாக ஃபார்ம் ஆகி பிளான்ட்டை டேமேஜ் பண்ணும். அதை வந்து தடுக்குது, பிளான்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதே மாதிரி ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனை கண்டினியூ பண்ணுது. ஏன்னா CO2 வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ஃபோட்டோசிந்தசிஸ் கண்டினியூ பண்ணுது. புரிஞ்சுங்களா? இதுதான் நடக்குது. ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இட் இஸ் ப்ரொடக்டிவ் ப்ராசஸ் ஃபார் C3. அதே மாதிரி வேஸ்ட் ப்ராசஸ் தான், எனர்ஜி தேவைப்படாது. C4 பாத்வேல பார்த்தீங்கன்னா ரெண்டு செல்ஸ் இருக்குது. அதான் கிரான்ஸ் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. பாருங்க, கிரான்ஸ் அனாட்டமி. இதில் பண்டில் ஷீத் செல்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று மீசோஃபைல் செல்ஸ்னு இருக்கும். இங்கே இருக்குது. ஸோ மீசோஃபைல் செல்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? இது 2 செல் இருக்குது. மீசோஃபைல் செல் பண்டில் ஷீட்னா இங்கே தான் CO2 ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் வெளியே ஒரு ஆசிட் வரும். இந்த ஆசிட்லேருந்து தான் இந்த ஆசிட்லேருந்து தான் நம்மளுக்கு CO2 ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ஓட்டு ரிலீஸ் ஆனால் இங்கேருந்து ரிலீஸ் ஆகும். அப்போ இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இங்கே CO2 உள்ளார வந்துச்சுன்னா இங்கே ஓட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா இங்கே தான் C3 சைக்கிள் நடக்கும். ஓட்டு ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எந்த சம்மந்தமும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு இங்கே CO2 அதிகமாக, கண்டிப்பாக இங்கே CO2 மட்டும்தான் இருக்கும், ஓட்டு இருக்காது. அதனால ரிபிஸ்கோ வந்து கண்டிப்பாக CO2 மட்டும்தான் ஆகும். ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் இங்கே தேவைப்படாது. அதுதான் C4 பாத்வே. அது வந்து என்ன நடக்கும்னா C4 பிளான்ட்ஸ் நடக்கும். ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேன்னு சொல்லுவாங்க. அவர் தான் கண்டுபிடிச்சாங்க ஹேட்ச் அண்ட் HATCH அண்ட் ஸ்லாக் பாத்வே. இந்த C4 பிளான்ட்ஸ் தான் மெய்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த C4 பிளான்ட்ஸ்னால் ட்ரை கிளைமேட்டில், ஹாட் கிளைமேட்டில், அப்புறம் ஏரிட் கிளைமேட்ஸ், அதாவது ஹாட் கிளைமேட்டில் தண்ணி இல்லாத இடத்துல. ஓகேங்களா? சலைன் தண்ணி, சலைன்னா சால்ட் வாட்டர் கண்டென்ட் சாயில் அதிகமாக இருக்குன்னா அங்கெல்லாம் C4 பிளான்ட்ஸ் தான் வாழும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரான்ஸ் அன்டைமின் இருக்கும். C4 பிளான்ட்ஸில் கிரான்ஸ் அன்டைமின்னா 2 லேயர்ஸ் இருக்கும். ஒரு லேயர் பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் இருக்கும், திக் வாலாக இருக்கும். ஏன்னா அது ஹாட்டான கிளைமேட் தான் வாழ்ந்து தண்ணி வெளியே போகாமல் தடுக்கிறதுக்கு. இம்பீரியஸ் டு கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச். கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடாதுன்னா 2 ஷீட்டுக்கு நடுவில் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கூடாது. அட்மாஸ்பியருக்கு இதுக்கும் நடக்கும், மற்றபடி கேஸ் எக்ஸ்சேஞ்ச் 2த்துக்கு நடுவில் நடக்கக்கூடாது. ஸோ அதனால் O2 CO2 கலக்காமல் தனித்தனியாக இருக்கும். நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸே இருக்காது, ஒட்டி தான் இருக்கும். அதான் C4 பிளான்ட்டு. ஓகேங்களா? அந்த C4 பிளான்ட்டில் இப்போ என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த C4 பிளான்ட்டில் ஃபஸ்ட்டு CO2 அக்செப்டார் எது பார்த்தீங்கன்னா பாஸ்பைனல் பைருவேட். அதுதான் PEP கேஸ். அந்த PEP கேஸ்னா பாஸ்பைனல் பைருவேட் கூட CO2 அக்செப்ட் பண்ணி விடுது. அந்த CO2 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த CO2 அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 கார்பன் காம்பவுண்டு ஃபார்ம் ஆகும். அதுதான் ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிட், OAA ஃபார்ம் ஆகும். இந்த C4 ஆசிட் ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். எங்கே ஃபார்ம் ஆகுது? மீசோஃபில் செல்ஸில். இந்த மீசோஃபில் செல்ஸில் விச் லேக்ஸ் ருபிஸ்கோ என்சைம். ருபிஸ்கோ என்சைம் இங்கே கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணோம்? இது போயிட்டு CO2 கூட பைண்ட் ஆகாது. அந்த CO2 பைண்ட் ஆகிறது அடுத்தது தான் நடக்கும். எல்லாம் காமிக்கிறவங்களுக்கு, நீங்கள் காமிச்சது உங்களுக்கு புரியும். ஸோ நம்மளுக்கு எங்கே வந்து C4 ஆசிட். இந்த C4 ஆசிட் வந்து ஒரு 4 கார்பன் காம்பவுண்ட் தான். அது வந்து கன்வெர்ட் ஆகி மேலிக் ஆசிட் அஸ்பார்டிக் ஆசிடாக மாறும் மீசோஃபில் செல்ஸ்லேயே. அப்புறம் அந்த மேலிக் ஆசிட் அஸ்பார்டிக் ஆசிட்லாம் பண்டில் சீட் செல்லுக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி அந்த பண்டில் சீட் செல்லில் வந்து C4 ஆசிட்ஸ், இந்த C4 ஆசிட்ஸ்னால் இந்த மேலிக் ஆசிட் அஸ்பார்டிக் ஆசிட் உடஞ்சி CO2 ரிலீஸ் பண்ணும். அந்த CO2 என்ன பண்ணும்? 3 கார்பன் மாலிகுலாக கன்வெர்ட் ஆகிக்கும். ஸோ CO2 அந்த 3 கார்பன் மாலிகுல் வந்து டிரான்ஸ்போர்ட்டட் பேக் டு த மீசோஃபில். மீசோஃபில் மறுபடியும் எடுத்துகிட்டு வந்து PEPM ஆகும். ஸோ சைக்கிள் ரொட்டேட் ஆயிடுச்சு. அங்கே RBP ரீஜெனரேட் ஆன C3 சைக்கிளில் RBP ரீஜெனரேட் ஆன மாதிரி C4 சைக்கிளும் PEP ரீஜெனரேட் ஆகணும். அப்போ தான் வந்து சைக்கிள் மறுபடியும் சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ இந்த CO2 ரிலீஸ் ஆனது பண்டில் சீட்டில் மட்டும்தான் இருக்கும். விச் என்டர் C3R கேல்வின் சைக்கிள். அதான் அந்த C3 கேல்வின் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 2 C4 பிளான்ட்டுக்கும் C3 பிளான்ட்டுக்கும் காமன் தான். இந்த பண்டில் சீட் செல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோங்கிற என்சைம் இருக்கும், ருபிஸ்கேஸ். ஆனால் PEPS இருக்காது. ஸோ இதனால் என்ன பண்ணணும்னா சுகர்ஸ் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆகும். அதான் C3 அண்ட் C4 பிளான்ட்ஸ்க்கு கேல்வின் பாத்வே இங்கே இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ C4 பிளான்ட்ஸில் இட் டஸ் நாட் டேக் பிளேஸ் இன் த மீசோஃபில் செல்ஸ். ஸோ பண்டில் சீட்டில் மட்டும் தான் நடக்கும் C4 பிளான்ட்டில் கேல்வின் சைக்கிள். ஓகேங்களா? இந்த டயக்ராம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அட்மாஸ்பியரிக் CO2 இருக்கா, மீசோஃபில் செல்ஸுக்கு இருக்குது, பண்டில் சீட் செல்ஸுக்கு கீழே இருக்குது. பிளாஸ்மோடெஸ்மெண்டா 2 செல்லுக்கு கனெக்ஷன், திக்கு செல் வால்பார் இருக்குங்க, பிளாஸ்மா மெம்பரேன்ஸ் எல்லாம் திக்காக இருக்குது. ஸோ CO2 உள்ளார வந்தோடனே PEP பாஸ்பைனல் பைருவேட்டு கார்பாக்சிலேஸ் வந்து CO2 ஃபிக்ஸ் பண்ணுது. PEPயோட பாஸ்பைனல் பைருவேட்டோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸேஷன் ஆனதுக்கப்புறம் C4 ஆசிட் ஃபார்ம் ஆகுது. இந்த C4 ஆசிட் தான் OAA, ஆக்சிலோஅசிட்டிக் ஆசிட். அது என்ன பண்ணுது? மேலிக் ஆசிட் அஸ்பார்டிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிட்டு அது டிரான்ஸ்போர்ட்டட் இன்டு த பண்டில் சீட் செல்லு.
இந்த சைடு தான் மேலிக் ஆசிடு அல்லது அஸ்பார்டிக் ஆசிடு. ஓகேங்களா? இது என்ன பண்ணும்? டீகார்போலேஷன் மறுபடியும் CO2 ரிலீஸ் பண்ணும். CO2 ரிலீஸ் பண்ண உடனே என்ன நடக்கும்னா CO2 வந்து கால்வின் சைக்கிளுக்கு போகும். அப்புறம் C3 ஆசிடுக்கு போகும். ஓகேங்களா? இந்த C3 கால்வின் சைக்கிள் ஒரு C3 ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த C3 ஆசிட் தான் மறுபடியும் இங்கே கொண்டு வந்து ரீஜெனரேட் ஆகி PEPA மாறிடும். மறுபடியும் சைக்கிள் ரொட்டேட் ஆகிறதுக்கு. இப்போ இதில் என்ன நல்லது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காது. ஏன் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்காதுன்னு பார்த்தீங்கன்னா C3 சைக்கிளில் ஒரே செல்லில் தான் நடக்குது. அப்போ வர CO2க்கு பதிலாக வர O2 அதிகமாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணும்? CO2 கம்மியாச்சு O2 அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன நடக்கும்? RUBP ருபிஸ்கோ என்ன பண்ணும்? O2 கூட பைண்ட் ஆகிடும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா CO2 இங்கே வருது, அட்மாஸ்பியரிக் CO2. இங்கே PPS மட்டும்தான் இருக்குது. அதுதான் CO2 ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆசிடு தான் இங்கே வந்து மறுபடியும் CO2 ரிலீஸ் பண்ணும். இங்கே வந்து RUBP தான் அதிகமாக இருக்குது. ருபிஸ்கோ என்சைம். ஆனால் இங்கே வந்து என்ன இல்லை? அட்மாஸ்பியரோட கான்டாக்ட் இல்லை. அப்போ அட்மாஸ்பியரிக் O2 இங்கே வரவே வராது. அப்போ O2 இங்கே வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து இங்கே ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்க தேவையில்லை. புரிஞ்சுங்களா? இங்கே தான் O2 அதிகமாக CO2 இருக்குன்னா அப்படியே O2 வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. CO2 கம்மியாயிடுச்சுன்னா அப்போ வந்து நம்மளுக்கு ருபிஸ்கோவே இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு PEPS வந்து ஒன்லி பைண்ட்ஸ் டு CO2. அது இல்லாமல் CO2 கான்சன்ட்ரேட்டிவ் மெக்கானிசம் எக்ஸ்ட்ரா ஒன்று வச்சுருக்காங்க C4 பிளான்ட்டில், மீசோஃபில் செல்ஸில். அப்போ CO2 மட்டும்தான் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? அது எங்கன்னா இந்த இடத்துல. அப்போ டீகார்பாக்சிலேஷன் வந்து O2 வராது. டீகார்பாக்சிலேஷன் C4 ஆசிட் நடத்தும் போது CO2 வந்துகிட்டே இருக்குது. பார்த்தீங்களா? இந்த CO2 மட்டும்தான் கான்சன்ட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அடிக்கடி. ஏன்னா அந்த டீகார்பேஷன் நடக்க இந்த C3 ஆசிட் மெடி போயிட்டு PEPS ஃபார்ம் பண்ணும். அப்போ CO2 மட்டும் அதிகமாக ஆகிட்டே இருந்துச்சுன்னா ருபிஸ்கோ என்சைம் வந்து ஒன்லி CO2 கூட மட்டும் தான் பைண்ட் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டார்ச் கொடுக்கும். C3 சைக்கிளில் ட்ரையோஸ் பாஸ்பேட் கொடுத்து அது வந்து குளுக்கோஸ் கொடுக்கும். அதே அந்த C3 சைக்கிள் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? 6 CO2 சைக்கிள் 6 சைக்கிள் ரிப்பீட் ஆகும், கால்வின் சைக்கிள். இங்கே ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஓகே. அப்போ ருபிஸ்கோ வந்து O2 கான்டாக்ட் வராது. அதனால C4 பிளான்ட்டு மோர் எஃபிஷியன்ட். ஏன்னா வேஸ்ட் ஃபுல் ப்ராசஸ் என்னது? ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். அது நடக்காது C4ல். C3 தான் நடக்கும். ஓகேங்களா? இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நீங்கள் சொன்னது. இந்த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா 3 செல்ஸ் நடக்கும் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுங்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டு, பெராக்சிசோமு, அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா. நிறைய ஒரு சீரீஸ் ஆஃப் ப்ராசஸ் தான். நீங்கள் பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ O2 இருக்கிறதுனால என்ன பண்ணோம்? இந்த ருபிஸ்கோ என்சைம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட அட்டாச் ஆகும். 2 அட்டாச் ஆகிட்டு நம்மளுக்கு ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நடக்க ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் தான் ஃபார்ம் ஆகும் இங்கே. அதாவது பாஸ்போக்ளிசரிக் ஆசிட் ப்ளஸ் பாஸ்போக்ளைகோலைட் ஃபார்ம் ஆகும். இந்த பாஸ்போக்ளைகோலைட் என்ன பண்ணணும்னா கிளைகோலைட்டாக ஃபார்ம் ஆகும். இந்த கிளைகோலைட் என்ன பண்ணணும்? என்ட்ரஸ் இன்டூ பெராக்சிசோம். அந்த கிளைகோலைட் என்ன பண்ணும்? பெராக்சிசோம்குள்ளே வந்தோடனே கிளைகோலைட் வந்து ப்ளஸ் H2O2 கூட சேர்ந்து ஹைட்ரஜன் பெராக்சைடோட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா கிளைசின் ஃபார்ம் ஆகும். இந்த கிளைசின் திரும்பி எங்கே வரும்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளைசின் என்ன பண்ணும்? இது ஒரு CO2 இங்கே தான் ரிலீஸ் பண்ணும். அப்போ என்னாச்சு? CO2 இன்க்ரீஸ் பண்ணதான் ப்ளஸ் ஒரு அமோனியம் காம்பவுண்ட் NH3 ரிலீஸ் பண்ணும். மறுபடியும் இந்த கிளைசின் வந்து செரைனாக மாறும் மைட்டோகாண்ட்ரியிலே. அப்போ அந்த மாறும்போது NADP ப்ளஸ் யூஸ் பண்ணிக்கும். சரி, NADPH ப்ரொடியூஸ் NADH ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? மைட்டோகாண்ட்ரியல். மறுபடியும் இந்த செரைன் வந்து மேலே போகும். பெராக்சிசோம் செரைன் மேலே போயிட்டு இது ஹைட்ராக்சி பெராக்சைடாக மாறும். ஹைட்ராக்சி பைருவேட்டாக மாறும். ஓகேங்களா? இந்த ஹைட்ராக்சி பைருவேட் மறுபடியும் கிளிசரேட்டாக மாறும். இங்கே அந்த மாதிரி அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன். இந்த கிளிசரேட் மறுபடியும் மேலே போனோடனே கால்வின் சைக்கிளுக்கு RUBP கிடச்சிரும். C3 சைக்கிளுக்கு RUBP மறுபடியும் ரீஜெனரேட் பண்ணிடும். ஓகேங்களா? இந்த RUBP என்ன பண்ணும்? O2 அதிகமாச்சுன்னா O2 கூட பைண்ட் ஆகி மறுபடியும் இந்த சைக்கிள் ரிப்பீட் பண்ணும். CO2 அதிகமாச்சுன்னா அங்கே போயிடும். ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ATP எடுத்துக்கிட்டு RUBP CO2 சேர்ந்து இது வந்து நார்மலாக எங்கே நடக்கும்? இது வந்து நார்மலாக டாக் ரியாக்ஷன் நடக்கிறது. இதுதான் C3 சைக்கிள். ஓகேங்களா? இவங்க ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் எங்கே கொடுத்துருப்பாங்க? அந்த ஈக்குவேஷன் கொடுக்கல போல்.
பட் நான் சொன்னது தான் இங்கே உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் என்ன நடக்கும்னா, ருபிஸ்கோ வந்து கிரேட்டர் அஃபினிட்டி ஃபார் CO2 2 ஈக்குவல் காம்பவுண்ட் இருந்தால், சப்போஸ் ஓட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ருபிஸ்கோ ஓட்டு கூட பைண்ட் ஆகி CO2 ஃபிக்சேஷன் கம்மியாகும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டில் வந்து பாஸ்போ கிளைகோலேட் ஃபார்ம் ஆகும், பாஸ்போ கிளிசரேட் ஃபார்ம் ஆகும். இந்த கிளைகோலேட் தான் என்ன பண்ணுன்னா CO2 இன் ஃபோட்டோ ரெஸ்பிரேட்டரி பார்த்து சுகர் நடக்காது, ஏடிபியும் சின்ஸ் ஆகாது. ஓகேங்களா? ரெண்டுமே சின்ஸ் ஆகாது. பட் என்ன நடக்கும், CO2 ரிலீஸ் ஆகும் வித் த ஹெல்ப் ஆஃப் யூட்டிலைசேஷன் ஆஃப் ATP. இன் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் ATP சின்ஸ் ஆகாது, NADPH சின்ஸ் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் அந்த இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோசம் நடத்தினேன். நீங்கள் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனாக என்ன நடக்கும்னு ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஒரு ஏடிபியும் O2 RUBP, ஓகேங்களா, இதெல்லாம் கலந்து என்ன கிடைக்குது உங்களுக்கு, CO2 கிடைக்குது. இந்த CO2 எங்கே யூஸ் ஆகுது, அந்த C3 சைக்கிளுக்கு யூஸ் ஆகுது. வென் O2 அதிகமானதுனால இப்படி நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ C4 பிளான்ஸில் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் டஸ் நாட் அக்யூர். எதனாலனா அந்த மெக்கானிசம் வேறு. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 அட் த என்சைம் சைட் வந்து எப்பயுமே இன்க்ரீஸ் தான் இருக்கும். இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2 அட் த என்சைம் சைட்டு. ஸோ என்ன பண்ணோம்னா, C4 ஆசிட் வந்து மீசோஃபில்டில் வந்து இங்கே C4 பிளான் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த C4 ஆசிட் என்ன, C4 ஆசிட் OA தான் C4 ஆசிட். அது மீசோஃபில் செல்லில் இருக்குது. அங்கேருந்து ப்ரோக் அவுட் டவுன் இன்ட்டு பண்டில் சீட் செல்லுக்கு போகுது CO2 ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? மீசோஃபில் செல்லில் தான் அட்மாஸ்பியருக்கு CO2 வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு ஒரு C4 ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். இந்த C4 ஆசிட் தான் இங்கே போயிட்டு பண்டில் சீட் செல்லில் போயிட்டு என்ன பண்ணும், C3 சைக்கிளுக்கு CO2 ரிலீஸ் பண்ணும். ப்ளஸ் ஒரு C3 ஆசிட் வரும். அந்த C3 ஆசிட் மறுபடியும் போயிட்டு இந்த PEPS வந்துடும். ஓகேங்களா? இந்த PEPS பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கும், பண்டில் சீட்டில் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே கம்மியாக இருக்கும். இங்கே என்ன இருக்கும், ஒரு ருபிஸ்கோ தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே ருபிஸ்கோ வந்து கான்டாக்ட் வித் CO2 மட்டும்தான், அட்மாஸ்பியர் ஏர் கூட கான்டாக்ட் இல்லை. அங்கே CO2 மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ருபிஸ்கோ CO2 மட்டும்தான் பைண்ட் ஆகும். ஸோ அதனால் வந்து C4 பிளான்ட்டில் நடக்காது ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன். ஏன்னா இன்ட்ராசெல்லுலர் கான்சன்ட்ரேஷன் CO2 எப்பயுமே இன்க்ரீசிங். ஓகேங்களா? ஸோ ருபிஸ்கோ ஃபங்க்ஷன் அஸ் கார்பாக்சிலேஸ் மினிமைசிங் த ஆக்சிஜனேஸ் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபோட்டோ ரெஸ்பிரேஷனுக்கு C4ல கம்மி, இட்ஸ் லேக்ஸ் த ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் C4 பிளான்ட். ஸோ அதனால் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ஈல்டு பெட்டர் இன் தோஸ் பிளான்ஸ் கம்பேர்ட் டு C3 பிளான்ஸ். அதே மாதிரி C4 பிளான்ட்டில் டாலரன்ஸ் டு ஹையர் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். டாலரன்ஸ்னால் ஹையர் டெம்பரேச்சர் நல்லா உயிர் வாழும். ஓகேங்களா? இந்த இதெல்லாம் ஈஸி தான் உங்களுக்கு. செல் டைப் யூஸ் த கால்வின் சைக்கிள் டெக்ஸ் பிளேஸ். இங்கே வந்து மியூசோஃபில் செல்னா, இங்கே பண்டில் சீட் செல்லு. ஓகேங்களா? அப்புறம் செல் டைப் இனிஷியல் கார்பாக்சிலேஷன் அக்யூர்ஸ். இங்கே மியூசோஃபில்னா இங்கே பண்டில் சீட் செல்லு. அவ்வளோதான், அது டே மாதிரி போட்டுருங்க இதெல்லாம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வந்தோம்னா, நெக்ஸ்ட் இன்னொரு பாத்வே இருக்குது, கேம் பாத்வேன்னு சொல்லிட்டு. கேம்னா க்ரஷ்லேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம். க்ரஷ்லேஷியன் ஒரு ஃபேமிலி, க்ரஷ்லேஷியன் ஆசிட் மெட்டபாலிசம்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ரஸ்டேசிய ஃபேமிலிஸ் இருக்குது தெரியுமா, க்ரஸ்டேசிய ஃபேமிலிஸ். இந்த ஃபேமிலி என்ன இருக்கும்னா கேக்டிஸ், இந்த சப்பாத்தி கிளி அது மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் ட்ரை ஹாட் கிளைமேட்ஸ் தான் இருக்கும். அந்த லீவ்ஸ்லாம் வந்து நீடில்ஸ் மாதிரி தோன்ஸாக மாதிரி இருக்கும். ஸ்டெம்மு தான் வந்து இப்படி இருக்குமே. ஓகேங்களா? அந்த பிளான்ட்லாம் இதெல்லாம் நடக்கும், CAM பாத்வே. அதில் என்னன்னா ட்ரை கிளைமேட்டில், ஹாட் கிளைமேட்டில், அதாவது வெயில் அதிகமாக அடிக்கும். அப்போ என்ன பண்ணும், அந்த தேலஸ் மாதிரி இருக்கிறதுல அந்த ஸ்டெம்மு, ஓகேங்களா, அந்த ஸ்டெம்மில் தான் வாட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கும். அப்போ டே டைமில் என்ன பண்ணும், ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகிருக்கும். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்டொமேட்டோ ஓப்பனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, டே டைமில் ஸ்டொமேட்டோ க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால உள்ள வேறு ப்ராசஸ் நடக்கும். நைட் டைமில் தான் ஓப்பன் ஆகும், அதனால CO2 நடக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எங்கே நடக்கும், கேக்டி, பைனாப்பிள் அதெல்லாம் நடக்கும் C4 பாத்வே. இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எந்த இடத்துல, ஓகே நடத்துவோம் கேம் பாத்வே. ஸோ இந்த கேம் பாத்வே எப்படி நடக்குன்னா, டொமேட்டோ ஓப்பன் எங்கே இருக்கும்,
க்ளோஸ்டு. இந்த க்ளோஸ்டு எப்போ இருக்குன்னா டேயில், இது நைட்டில். ஓகேங்களா? ஸோ நைட்டில் என்ன பண்ணோம், க்ளோஸாக இருக்கிறதுனால என்ன பண்ணோம், சரி நைட்டில் வந்து ஓப்பனாக இருக்கிறனால என்ன பண்ணோம், CO2 உள்ளார வரும். H2O வாட்டர் வேப்பரைஸ் ஆகும், வெளியில் போகிறது. இப்போ இந்த வர CO2 என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம், பண்டில் ஷீட்ஸில் மீசோஃபில்ஸில் அதே மாதிரி தான் இங்கேயும் HCO3- ப்ளஸ் PEP கார்பாக்சிலேஸ் இதோட சேர்ந்து CO2 ஃபிக்ஸ் பண்ணோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு C4 ஆசிட் ஃபார்ம் ஆகும். C4 ஆசிட்ங்கிறது என்னது, OAA. இது என்ன பண்ணும், ஒரு மேலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த C4 பாத்வே மாதிரி தான் மேலிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த மேலிக் ஆசிட் என்ன பண்ணும், ஒரு வேக்குவல்ஸ் இருக்கும். இந்த வேக்குவல் கூட போய் ஸ்டோர் ஆகிக்கும். என்ன ஸ்டோர் ஆகுது, மேலிக் ஆசிட் ஸ்டோர் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இங்கே ஒரு கேப் இருக்கும். இங்கே தான் C3 சைக்கிள் நடக்கும். C3 சைக்கிள் குளோரோபிளாஸ்டில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ C3 சைக்கிள் குளோரோபிளாஸ்ட் நடந்தால் தான் ஸ்டார்ச் கிடைக்கும். இந்த ஸ்டார்ச் தான் ட்ரையோஸ் பாஸ்பேட்டு. இந்த ட்ரையோஸ் பாஸ்பேட் ஒரு C3 ஆசிட் தான் மறுபடியும் வந்து PPயை ரீஜெனரேட் பண்ணும். அப்போ தான் சைக்கிள் ரொட்டேட் ஆகிருக்கும். ஸோ நைட்டில் என்ன பண்ணும், CO2 ஓப்பன் ஆகிருக்கிறதுனால அந்த டொமேட்டோ வழியாக CO2 உள்ளார வந்துடும். சரி, டொமேட்டோ ஓப்பன் ஆகிருக்கிறதுனால CO2 உள்ளார வந்துடும், H2 வெளியே போகும். அந்த CO2 PEPs அப்சர்வ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி OAAவாக மாற்றும். அந்த OAA வந்து மேலிக் ஆசிட் கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகிடும். அடுத்து என்ன நடக்கணும், அங்கே வந்து C4 பார்த்தீங்கன்னா மேலிக் ஆசிட் கொண்டு போயிட்டு அடுத்து பண்டில் ஷீத்துக்கு போய் பண்டில் ஷீத்துலேருந்து C3 சைக்கிள் நடக்கும். இந்த மேலிக் ஆசிட் CO2 ரிலீஸ் பண்ணி நைட் டைமில் என்ன பண்ணோம், இந்த வேக்ஹோல்ஸ் இருக்கிற மேலிக் ஆசிட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே ரிலீஸ் ஆகும். வெளியே ரிலீஸ் ஆகிட்டு CO2 ரிலீஸ் பண்ணும், ப்ளஸ் ஒரு பைருவேட் ரிலீஸ் பண்ணும். இந்த பைருவேட் என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரையோஸ் பாஸ்பேட்டு அதுவாக மாறி ஸ்டார்ச்சாக மாறும். இங்கே வந்து CO2 பார்த்தீங்கன்னா C3 சைக்கிளில் போயிட்டு மறுபடியும் ஸ்டார்ச்சாக மாறும். இங்கே ப்ரொடியூஸ் பண்ண ஸ்டார்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ட்ரையோஸ் பாஸ்பேட் தான் இங்கே ஃபார்ம் ஆகி, இங்கே ட்ரையோஸ் பாஸ்பேட் ஃபார்ம் ஆகி ஒரு C3 ஆசிடாக ஃபார்ம் ஆகி அதுலேருந்து PEPs ஃபார்ம் ஆகும். புரிஞ்சுங்களா? அது ரிப்பீட் பண்ணதுக்கோசரம் ஒரு PEPs கார்பாக்சிலேஸ் ரீஜெனரேட் ஆனால் தானே அடுத்த சைக்கிள் நடக்கும். அதுக்கோசரம் மீதிலாம் ஸ்டார்ச் ப்ரொடியூஸ் பண்ணோம், அதெல்லாம் சேமிச்சிருக்கும். ஸோ இதுதான் நைட் அண்ட் டே நடக்கிற கேம் பாத்வே பேசிக்காக நடக்கிறது. கேம்னா கிரஸ்டேசிய ஃபேமிலிஸ் நடக்கிறது. கிரஸ்டேசியன் ஆசிட் மெட்டபாலிசம்னு C3C4 ரெண்டும் நடக்காத ஒரு பிளான்ட் நடக்கும். எக்ஸாம்பிள் கேக்டிஸு ஹாட் கிளைமேட்ஸில் வாழும், பைனாப்பிள் கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் எந்தெந்த ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு, ஃபோட்டோசிந்தசிஸ் தானாக நடக்காது, லைட் தான் நடக்கும், அது ஒரு ஃபேக்டர். அதே மாதிரி வாட்டர் இருந்தாலும் பிளான்ட் நல்லா இருக்கும், அப்போ நல்லா நடக்கும். அப்போ சில இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் தான் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிளான்ட் ஃபேக்டர்ஸ். பிளான்ட்டில் என்னென்ன நடக்கணும், பிளான்ட் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் அதிகமாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கணும். சைஸ் ஆஃப் லீவ்ஸ் பெருசாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கணும். ஏஜ் எங்கு லீவ்ஸாக இருந்தால் அதிகமாக நடக்கும். ஓரியன்டேஷன் ஆஃப் லீவ்ஸ் டுவோர்ட்ஸ் சன்னை நோக்கி ஓரியன்டேஷன் காமிச்சிருக்குன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கணும். அதே மாதிரி மீசோஃபில் செல்ஸு, குளோரோபிளாஸ்ட்டு, இன்டர்னல் CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் அதிகமாக நடக்கும். அதே மாதிரி குளோரோஃபில் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாக நடக்கணும். ஸோ இதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் பிளான்ட் ஃபேக்டர்ஸ், இன்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதெல்லாம் எது டிபெண்ட் பண்ணியிருக்கும்னா ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசிஷன், ஜீனுக்கு எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இதெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஜீனை பொறுத்து க்ரோத் ஆஃப் த பிளான்ட்டை பொறுத்து வெரி ஆகும் பிளான்ட் ஃபேக்டர்ஸ். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ஜீனை பொறுத்து தான் இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும். அது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சன்லைட் அவைலபிலிட்டியாக இருக்கா, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது. அதிகமாக டெம்பரேச்சர்னா டொமேட்டோ க்ளோஸ் ஆகிடும். சன்லைட் இருந்தால் தான் நடக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு CO2 கான்சன்ட்ரேஷன் இருக்கா, CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருந்தால் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். வாட்டர் அதிகமாக இருந்தால் பிளான்ட்டே நல்லாயிருக்கும், அப்போ தான் வந்து நிறைய லீவ்ஸ் நல்லாயிருக்கும், டொமேட்டோ ஓப்பன் ஆகும், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் பொறுத்து ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் வேரி ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர் இருக்குது CO2 ஃபிக்சேஷன் பண்ணுறதுக்கு. ஒரே ஒரு ஃபேக்டர் தான் மேஜர் காசாக இருக்கும். ஓகேங்களா? அந்த மேஜர் காசை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. யார் கண்டுபிடிச்சது, பிளாக்மேன்ஸ் லா ஆஃப் லிமிட்டிங் ஃபேக்டர்னா ஃபோட்டோசிந்தசிஸில் வரும். அந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ப்ராசஸ் இருக்குது, இஸ் அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர். அந்த கெமிக்கல் ப்ராசஸ் தான் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகேங்களா? ஒரு ஃபேக்டர் மாதிரி மோர் தென் ஒன் ஃபேக்டர். என்னென்ன ஃபேக்டரு, சன்லைட்டு, டெம்பரேச்சர், CO2 கான்சன்ட்ரேஷன், வாட்டர், 4 ஃபேக்டருமே இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் தேவை. அஃபெக்டட் பை மோர் தென் ஒன் ஃபேக்டர். அது ஒன்று குறைஞ்சோம்னா பிரச்சனை வரும். அப்போ எந்த ஃபேக்டர் ரொம்ப முக்கியம் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா தென் இட்ஸ் ரேட், ஃபோட்டோசிந்தசிஸ் ரேட் நடக்கும், எவ்வளோ வேகமாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வில் பி டிட்டர்மைன்டு பை த ஃபேக்டர். எந்த ஃபேக்டர் விச் இஸ் நியரஸ்ட் டு இட்ஸ் மினிமல் வேல்யூ. எந்த ஃபேக்டர் ரொம்ப கம்மியாக இருக்கோ அந்த ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி தான் அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். இப்போ CO2 கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, வாட்டர் ரொம்ப கம்மியாக இருக்குது, சன்லைட்டும் அதிகமாக இருக்குது, டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்குது. அப்போ வாட்டர் எவ்வளோ இருக்கோ அது வரைக்கும் தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். வாட்டர் ஒரு மினிமம் பாயிண்ட் வந்துச்சுன்னா அதுக்கு மேலே ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது.
ஸோ அந்த மினிமம் வேல்யூ இருக்கிற அந்த ஃபேக்டர் தான் டைரக்ட்லி அஃபெக்ட்ஸ் த ப்ராசஸ் இஃப் இட்ஸ் குவான்டிட்டி இஸ் சேஞ்ச். வாட்டர் அதிகமாக கொடுத்தோம்னா ஃபோட்டோசிந்தசிஸ் வேகமாக நடக்கும். வாட்டருக்கு இன்னும் கொடுக்காம விட்டுட்டோம்னா கம்மியாக காணாமல் போயிடும். So despite the presence of green leaf, optimum light, CO2 conditions, the plant may not photosynthesize if temperature is low. Temperature கம்மியாக இருந்தால் நடக்காது, மற்றதெல்லாம் நல்லா இருந்தால் கூட. இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு வந்து லைட் சொல்லியிருக்காங்க. ஸோ லைட் இன்டென்சிட்டியை வந்து நம்ம அதிகப்படுத்த ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா, ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட்டாக போயிடும். அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப அதிகமாக போணுச்சுன்னா. இன்சிடென்ட் லைட்டு CO2 ஃபிக்சேஷன் அதிகமாகிட்டு இருக்கும். லோ லைட் இன்டென்சிட்டியில். ஹை லைட் இன்டென்சிட்டியில் எதுவுமே நடக்காது. நோ ஃபர்தர் இன்க்ரீஸ், ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதனால் அது லிமிட்டிங் ஃபேக்டர் கிடையாது. 10% தான் ஃபோட்டோசிந்தசிஸ் யூஸ் பண்ணுறாங்க சன்லைட்லேருந்து. ஓகேங்களா, அவ்வளோதான். இன்க்ரீஸ் இன் இன்சிடென்ட் லைட் பியாண்ட் ஏ பாயிண்ட் காசஸ் பிரேக் டவுன் ஆஃப் குளோரோஃபில். அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் கம்மியாகும். நெக்ஸ்ட் CO2 ஃபிக்சேஷன். CO2 ஃபிக்சேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக அட்மாஸ்பியரில் வந்து பார்த்தீங்கன்னா 0.08 0.04% தான் CO2 இருக்குது. இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் அப் டு 0.05% வரைக்கும் ஃபோட்டோசிந்தசிஸ் CO2 ஃபிக்சேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் வச்சுன்னா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் C3 பிளான்ட் C4 பிளான்ட் எடுத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் CO2 கான்சன்ட்ரேஷனுக்கு டிஃப்ரெண்ட் டைமில் நடக்கும். ஸோ லோ லைட் கண்டிஷன்ஸில் இந்த C3 பிளான்ட்டும் லைட் கம்மியாக இருக்கும்போது C3 C ரெண்டுத்துக்குமே வந்து CO2 கான்சன்ட்ரேஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. அதாவது CO2 ஃபிக்ஸ் பண்ணாது ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா. ஏன்னா லைட்டே இல்லை, அப்போ எப்படி நடக்கும்? ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்காது. அதனால CO2 ஃபிக்ஸ் ஆகாது. ஹை லைட் இன்டென்சிட்டிஸில் லைட் அதிகமாகுது பார்த்தீங்கன்னா C3 பிளான்ட்டும் C4 பிளான்ட்டும் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். C4 பிளான்ட் பார்த்தீங்கன்னா இந்த 360 மைக்ரான் per லிட்டர் வரைக்கும் CO2 அதிகமாக இருந்தாலும் C4 பிளான்ட்ஸில் நடக்கும். ஆனால் C3 பிளான்ட்டு CO2 சேச்சுரேஷன் எப்போ நடக்கும்னா 450 மைக்ரான் per லிட்டர் வரைக்கும் நடக்கும். ஸோ C3 பிளான்ட்டு ரொம்ப அதிகமான CO2 கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் நடக்கும். ஆனால் C4 பிளான்ட்டு 360 வரைக்கும் நடக்கும். லைட் வந்து கொடுத்துருந்தா ஹை லைட் இன்டென்சிட்டிஸில் லைட் கொடுக்கும்போது. இதுதான் கான்செப்ட். ஸோ இதுதான் கார்பன் டை ஆக்சைடு லிமிட்டிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அவைலபிலிட்டி ஆஃப் CO2 வந்து லிமிட்டிங் டு த C3 பிளான்ட். அதனால் 450 தான் நடக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா 360 கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு C3 பிளான்ட் ரெஸ்பாண்ட் டு ஹையர் CO2 கான்சன்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் லீடிங் டு ஹையர் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அதனால தான் இந்த C3 பிளான்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ, பெல் பெப்பர் இதெல்லாம் வந்து க்ரீன் ஹவுஸ் கிராப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு க்ரீன் ஹவுஸ் போட்டு உள்ளார வளர்ப்பாங்க. அப்போ CO2 கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் அதிகமான ஈல்டு கொடுக்கும். அதுக்கோசரம் தான் உள்ளார வச்சு வளர்க்குறாங்க. நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக போச்சுன்னா டார்க் ரியாக்ஷனுக்கு என்சைமேட்டிக்காக இருக்கிறதுனால டெம்பரேச்சர் கண்ட்ரோல்டு. அதனால் லைட் ரியாக்ஷன்ஸ் வந்து டெம்பரேச்சர் சென்சிட்டிவ் தான். அது கம்மியாக தான் வந்து டெம்பரேச்சர் பொறுத்து வேரி ஆகும். ஆனால் டார்க் ரியாக்ஷனில் என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனாலும் ரொம்ப கம்மியானாலும் டேமேஜ் ஆகிடும். ஸோ C4 பிளான்ட்ஸ் ரெஸ்பாண்ட் டு ஹையர் டெம்பரேச்சர். C4 பிளான்ட்லாம் ஹையர் டெம்பரேச்சருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். அதனால் ஹை ரேட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஏன்னா C4 பிளான்ட்ஸ்லாம் பொதுவாகவே ஹாட் கிளைமேட்டில் தான் வாழும். C3 பிளான்ட்ஸ்க்கு லோயர் டெம்பரேச்சர் மட்டும் தான் அது தேவை. ஓகேங்களா. இப்போ டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிக ட்ராபிக்கல் பிளான்ட்ஸ்க்குலாம் ஹையர் டெம்பரேச்சர் தான் கண்டிப்பாக தேவை. அப்போ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாழும். ஓகேங்களா. டெம்பரேட் கிளைமேட்ஸ்னால் கோல்டு கிளைமேட். அந்த கோல்டு கிளைமேட்டில் கம்மியான டெம்பரேச்சர் தான் பிளான்ட் வாழும். ட்ராபிக்கல் பிளான்ட்ஸில் அதிகமான டெம்பரேச்சர்லேயும் வாழும். ஓகேங்களா. அதனால் இது வந்து எப்பயுமே இதுக்கு அதிகமாக போச்சுன்னா வாழாது, இதுக்கு அதிகமாக போச்சுன்னா ஃபோட்டோஸ் நடக்கும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி மாறும் டெம்பரேச்சர், அதனுடைய தன்மை. நெக்ஸ்ட்டு ஏன்னா வாட்டர் தேவை ரொம்ப ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சஃபிஷியண்ட்டாக வாட்டர் தேவை. ஸோ இந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் டேரெக்டாக அஃபெக்ட் பண்ணலனாலும் சரி, வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால டொமேட்டோ க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி CO2 அவைலபிலிட்டி CO2 உள்ளார போகாது. அதே மாதிரி வாட்டர் ஸ்ட்ரெஸ்னால் வாட்டர் கம்மியாகிறதுனால ஒரு பிரச்சனை வராது. அதான் வாட்டர் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்சோ மேக்ஸ் லீவ்ஸ் வில்ட். லீவ்ஸ் எல்லாம் உதிர்ந்து போயிடும் கீழே. அதனால் என்ன பண்ணும்? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த லீவ்ஸ் கம்மியாகும். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கம்மியாகும். நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கம்மியாகுதுன்னா ஏரியா ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸும் கம்மியாகும். அதான் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாகுது. அதனால் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியும் குறைஞ்சிரும். ஸோ இதுதான் வாட்டர் ஆஸ் ஏ ஃபேக்டர். அவ்வளோதான் இந்த லெசனில். ஓகேங்களா. இப்போ 4 ஃபேக்டர் பார்த்துருக்கோம். ரெஸ்பிரேஷன் சரி ஃபோட்டோசிந்தசிஸில் லைட் ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். லைட் ரியாக்ஷனில் சைக்கிளிக்கு நான் சைக்கிளிக் பார்த்தோம். இதுதான் இசட் ஸ்கீம் ஆஃப் ரியாக்ஷன். சைக்கிளிக்கில் ATP மட்டும் சிந்தசிஸ் ஆகும். இதில் ATP அண்டு NADPH ரெண்டுமே சிந்தசிஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராடக்ட் ஆஃப் லைட் ரியாக்ஷன் தான் கொண்டு போயிட்டு டார்க் ரியாக்ஷன் கொடுக்கும். டார்க் ரியாக்ஷன் என்சைமேட்டிக் ரியாக்ஷனு, லைட் ரியாக்ஷனு லைட் யூஸ் பண்ணி ஃபோட்டோ சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி H2O யூஸ் பண்ணி நடக்கும். ஓகேங்களா. H2O இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி லைட்டும் இங்கே யூஸ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு CO2 டார்க் ரியாக்ஷனில் யூஸ் ஆகும். ஸோ டார்க் ரியாக்ஷன் CO2 எடுத்துக்கிட்டு என்ன பண்ணும்? சுகர் ப்ரொடியூஸ் பண்ணும் ஆர் ஸ்டார்ச், ட்ரையோஸ் பாஸ்பேட்டு. இந்த டார்க் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா C3 இருக்குது, C4 இருக்குது, இல்லை கேம் பாத்வே இருக்குது.
ஓகேங்களா. இந்த C3 பிளான்ட்ஸ்லாம் வந்து C3 மட்டும்தான் பண்ணும், ப்ளஸ் ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஓகேங்களா. ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து வேஸ்ட்ஃபுல் ப்ராசஸ் தான். இது என்ன பண்ணும், CO2 லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோசம் நடக்கும். O2 எடுத்துக்கிட்டு CO2 கொடுக்கும். இப்போ இங்கே ருபிஸ்கோ என்சைம் வந்து அதிகமான O2 அதிகமாகிடுச்சுன்னா C4 பிளான்ட்டில் என்ன பண்ணும், மீசோஃபில் செல்ஸு, பண்டில் சீட் செல்ஸ் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மீசோஃபில் செல்ஸில் OAA வந்து CO2 அக்செப்ட் பண்ணிக்கும். இது PEPS தான் இருக்கும். ஓகேங்களா. பண்டில் சீட் செல்ஸில் C3 சைக்கிள் நடக்கும். ஓகேங்களா. இங்கே ருபிஸ்கோ இருக்கும். அப்போ CO2 மட்டும் தான் இங்கே இருக்கும். அதனால் ருபிஸ்கோ வந்து ஃபோட்டோ ரெஸ்பிரேஷன் தேவைப்படாது. C3ல ஃபஸ்ட்டு இங்கே வந்து CO2 ஃபிக்சர் வந்து ருபிஸ்கோ. இங்கே C4ல CO2 ஃபிக்சர் PEPA. இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஆசிட் PGA, 3 பாஸ்போக்ளிசரிக் ஆசிட், 3 கார்பன் காம்பவுண்ட். இங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ஆசிட் OA, ஆக்சோலஸ்டிக் ஆசிட். அதனால் 4 கார்பன் காம்பவுண்ட். கேம் பாஸ்வே எங்கே சொல்லியிருக்கேன், பைனாப்பிள், கேக்டஸ் அது மாதிரி இருக்கிறதுல கேம் பாஸ்வே நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபோட்டோசிந்தசிஸில் என்ன தரணும், டெம்பரேச்சரு, லைட்டு, CO2 கான்சன்ட்ரேஷனு, வாட்டர். அவ்வளோதான். இதில் நீங்கள் CO2 கான்சன்ட்ரேஷன் மட்டும் C3 பிளான்ட்டுக்கு தனியாக, C4 பிளான்ட்டுக்கு மட்டும் தனியாக நடக்கும். அவ்வளோதான். மற்ற எதுவுமே இல்லை இந்த லெசனில்.